Good afternoon. I'm Nandakumar. உங்களுக்கு கனகாலத்துக்கு பிறகு the introduction of banking and financial law சப்ஜெக்டா வந்து தொடங்குறதுக்கு கொஞ்சம் காலம் பிந்திட்டது. எனக்கும் ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் இந்த லெக்சரை சொல்லி லாஸ்ட் வீக் தான் கேட்டவை. நான் வந்து பேங்க் ஆஃப் லோனில் 41 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். பேங்க் ஆஃப் லோன் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருந்து நான் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் 2 வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தான். அதே போல் ஹெட் ஆஃபீஸிலையும் கர்நாடகம் இருந்து நான் ரிட்டையர் பண்ணுறதுக்கு போன வருஷம் ரிட்டையர் பண்ணிட்டேன். அதுக்கு முதல் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே என்னுடைய பழமையான வேலைக்கு மேலதிகமாக 15 வருஷத்துக்கு மேலதிகமாக நான் ஒரு ட்ரெயினராகவும் இருந்தேன். எங்களோட பேங்க் ஆஃப் லோனில் படிப்பிக்கிற வேலை. அதனுடைய இப்போ திரும்ப ரிட்டையர் பண்ண அப்புறம் இன்ஸ்டிடியூட்டின் வேண்டுகோளுக்கு நாங்கள் திரும்ப படிப்பிக்கிற வேலைக்கு வர வேண்டி வந்துட்டு. இதில் இந்த லோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்கள் கொஞ்சம் படிக்கலாம். தெரிஞ்சு கொள்கிற விஷயம், ஒரு வங்கியாளர் என்ற வகையில் சட்டம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு நான் படிப்பிக்கிற ஒரு பாடத்துக்கு நான் கனகாலம் விஷயங்களை நான் ரிஃபர் பண்ணித்தான் உங்களுக்கு இதை தொகுத்து உங்களுக்கு தாரேன். நீங்களும் அதை என்ன செய்ய வேணும் என்றால், நாங்கள் படிப்பிக்கிறத மட்டும் தோடை நிற்காமல் மேலதிகமாய் நீங்கள் சில விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கும். சட்டம் என்று சொல்லிக்க முதலாவது நீங்க பார்க்கக்கூடியதா இருந்தால், இப்போ நீங்க நேரம் உங்களுக்கு ஏதாவது கேட்க வேணுமா இருந்தால் நீங்க இடையில கேட்கலாம், இன்டரப்ட் பண்ணி கேட்கலாம். சட்டம் என்று சொல்லிக்க எங்களை நாங்கள் வங்கியாளர்கள் என்ற வகையில வந்து நாங்கள் எங்களுடைய பணம் இல்லை வங்கியில் இருக்கிறது, அரசாங்கத்தின் பணமும் இல்லை, வங்கியின் பணமும் இல்லை, மக்களுடைய பணம். இப்ப இந்த பணத்தை நாங்கள் யாருடைய பணம்? அது மக்களுடைய பணம், மக்களுடைய வாய்ப்பு. அப்ப நாங்கள் அதைத்தான் ஹேண்டில் பண்றோம், அதை கையாளுகிறோம். இப்ப நாங்கள் மக்களுக்கு அவர்களுடைய பணத்தை கையாளுற பொழுது அதற்குரிய நாங்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமைப்பாடு உடையவர்கள், அவர்களை பணத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டியவர்கள். அதில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கையாளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு விதிகள் சட்டங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வீதியால போய்க்க உங்களுக்கு தெரியும், சிங்கிள் லேன், ஒரு ஒயிட் லேன் சொல்லுவோம், சிங்கிள் லேன் அல்லது டபுள் லேன் இருக்கும். அதை கடந்த வெட்டினால் உங்களுக்கு தெரியும், போலீஸ் நின்றா உங்களை பிடிப்பினோம், பிடிச்சால் ஃபைன் கட்ட வேண்டி இருக்கும். சரி, அது போலீஸ் நின்றா பிடிச்சா ஃபைன் கட்டுறது. போலீஸ் இல்லாட்டி அந்த லைனை கடந்துட்டால் சரி, ஒருத்தரும் இல்லை, தப்பிடும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்துல மற்ற பக்கத்தால வாகனம் வந்து ஏதாவது விபத்து நடந்தால் அதில் ஏற்படுற தாக்கங்கள், பாதிப்புகள், அதுக்கு நாங்கள் அதை இங்க பார்க்க கஷ்டம். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் சட்டங்கள் என்ன, அந்த சட்டத்தின் வங்கி தொடர்பான சட்டங்களை தெரிஞ்சு கொண்டாதான் நாங்கள் வங்கியோட செயல்பாடுகளை செய்ய முடியும். இப்ப நான் உங்களுக்கு சட்டம் அண்டைக்க பார்த்து கொண்டு போகும். அன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே தொடங்குறபடியே எவ்வளவு நேரம் என்று சொல்லிடாது, 2 மணி நேரமா இருந்தாலும் சில நேரம் வெள்ளனாவும் முடியும், அல்லது அந்த நேரத்துக்கையும் முடியும். நாங்கள் பார்ப்போம். இப்ப சட்டம்ன்றதுக்கு டெபினிஷன்ஸ் இருக்குது. பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூகம் அதன் உறுப்பினர்களின் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கீகரிக்கும் விதிகளின் அமைப்பு மற்றும் அபராதம் விதிப்பதன் மூலம் அதனை செயல்படுத்தலாம். இதனால ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கல சில நேரம் மொழிபெயர்ப்பு அங்கே இங்கே வேற பார்க்கும்.
அதை நான் உங்களுக்கு வேண்டாம் ஆங்கிலத்திலையும் கொண்டு நான் சொல்லலாம். The system of rules which on particular country or community recognize as regulating the actions of its members and which it may enforce by the imposition of penalties. ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூகம் அவர் உறுப்பினர்கள் சேர்ந்துதான் அந்த உறுப்பினர்கள் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு விதிகளை உருவாக்குவினோம். அந்த விதிகளின் சிஸ்டம் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அல்ல ரூல்ஸ் அதான் சட்டமா வருகுது. இப்போ இந்த சட்டத்தை மக்களுக்கு அமல்படுத்தப்படுத்திக்க சில வேளையில அபராதங்கள் அல்லது இதுகளை விதிக்க வேண்டி வரும். இப்போ நாங்கள் யோசிக்கலாம் என்னென்று நாங்கள் சட்டத்தை உருவாக்குறோம் ஏனென்று இலங்கையில இப்ப பாராளுமன்றம் தான் சட்டத்தை நிறைவேற்ற ஒரு அமைப்பு. இப்போ பாராளுமன்றம் சட்டத்தை நிறைவேற்று என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதார் நாங்கள் மக்கள். இப்ப நாங்கள் மக்கள் தெரிவு செய்தால் இந்த பாராளுமன்றத்தின் மூலம் சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப இந்த ஏற்படுற பிரச்சனைகளை ஏற்ற வழிகளில் தான் சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு கொரோனா வந்திருக்கு. கொரோனா இருந்தால் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு சட்டங்கள் தேவை என்று சொன்னால் புதிதாக சட்டங்கள் தேவை. ஆனால் அதிசவசமா 1800 சுச்சம் ஆண்டுல இருந்த ஒரு தொற்று நோய் சட்டத்தை இப்ப அமல் நடத்தி கொண்டு போயினோம். இப்ப புதிய பாராளுமன்றம் வந்தால் சில நேரம் புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும். இப்ப அந்த காலத்திலையும் இதே மாதிரி கொள்ள நோயாளர் வரைக்குள்ள இப்படி தனிமைப்படுத்தி அரசுதான் கட்டுப்படுத்தினவர். அப்ப இந்த சட்டமன்ற வரவிலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூகம் அதன் உறுப்பினர்களின் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கீகரிக்கும் விதிகளின் அமைப்பு மற்றும் அபராதம் விதிப்பதன் மூலம் அதனை செயல்படுத்தலாம். இதுதான் அதன் டிஸ்கிரிப்ஷன் என்று வருது. அல்லது இன்னொன்று பெறலாம், நடத்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக பிஹேவியர்ஸ் சமூக அல்லது அரசாங்க நிறுவனங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு சமூக கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொசைட்டிஸ் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் விதிகளின் அமைப்பு சட்டம் என பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நடத்தை என்று சொல்லி பிஹேவியர்ஸ் நடத்தையை ஒழுங்குபடுத்துவாங்க, ரெகுலேட் பண்றது சமூக அல்லது அரசாங்க நிறுவனங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் விதிகளின் அமைப்பு சட்டம் என பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சட்ட உருவாக்கம் ஒரு அரசியல் அமைப்பினால் செல்வாக்கு செலுத்தப்படலாம். அரசியல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப அரசியல் அமைப்புல எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதால இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு செலுத்தப்படும். அவை எழுத்திலோ மறைமுகமானதாகவோ மேற்கொள்ளப்பட்டு உரிமைகள் குறுத்துரைக்கப்படும். குறுத்துரைக்கப்படும் என்கோடட் என்று கிடக்கத்தான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். குறுத்துரைக்கப்படும் என்று இந்த சட்டங்கள் முந்தைய பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முந்தி வழக்குல பேச்சு வழக்குல அப்படியே வந்து அப்படியே நடைமுறையில வந்து அப்படியே சட்டங்கள் அமல் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப எழுத்துல இருக்க சட்டங்களும் இருக்குது, நடைமுறையில வந்த சட்டங்களும் இருந்து கொண்டு இருக்குது. இப்ப சட்டம் அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் சமூகம் ஆகியவற்றுடன் பல்வேறு வழிகளில் மாற்றம் பெற்று மக்களுடன் ஒரு இணைப்பாளராக தொடர்படுகிறது. சட்டங்கள் நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமை, பொருளாதார நிலைமை, அந்த மக்களுடைய வரலாற்று பின்னணி மற்ற சமூக அமைப்பு இந்த வழிகளோட சேர்ந்து அதுக்கேற்ற வழியில மாற்றம் பெற்றுத்தான் அதோட ஒரு இணைஞ்சு ஒரு மீடியேட்டராக தான் தொடர்பட்டு இந்த சட்டம் அமல் நடத்தப்பட்டு வருகிறது. அப்ப இந்த சட்டம் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் சட்டங்கள் வருகிறது. நாங்கள் தான் சட்டத்தை உண்மையை உருவாக்குறோம், அதாவது மக்கள் தான் உருவாக்குறோம். அடுத்தது நாங்கள் போவோம். சட்டம் என்றால் என்ன? விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சேர்க்கை. A combination of rules and regulations. The combination of rules and regulations. விதிகள் மற்றும் ஒழுங்குகளுடைய ஒரு ஒருங்கிணைச்சதுதான் சட்டம். இரண்டாவது, ஒரு அதிகார அமைப்பினால் செயல்படுத்தப்படுகிறது. Implemented by an authority.
எங்களுக்கு சட்டம் தெரியுமன்றக்காண்டி எல்லாரும் அதை போய் செயல்படுத்த இயலாது. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தால தான் சட்டத்தை செயல்படுத்த இயலும். அல்ல இப்ப போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படுதா, போலீசார் வந்து செய்வார். ஒரு அதிகார அமைப்பினால் செயல்படுத்தப்படுகின்றது. அடுத்தது ஒரு குற்றவாளியை தண்டிக்கிற அல்லது குற்றத்தை நிவர்த்திக்க அல்லது சரி செய்யன்னு சொன்னா டு பனிஷ் an offender or to rectify an offense. ஒரு குற்றவாளியை வந்து ஒரு குற்றம் செய்து அவரை தண்டிக்க வேணும். ஒஃபெண்டர் இங்க வந்து சொல்றது குற்றவாளி சொல்ற ஒஃபெண்டர். இப்ப அவரை வந்து ஒரு குற்றம் ஒஃபென்ஸ் அவரை தண்டிக்கிறது. அவரை தண்டிச்சா மட்டும் காணாது, அந்த குற்றத்தை அவர் திருப்பி செய்யாம இருக்க வேணும். அதுக்கு தான் தண்டனை கொடுக்கிறது. அதே நேரத்துல இந்த குற்றத்தை மற்றவர்களும் பார்த்து செய்யாம இருக்கணும். இப்ப இந்த 3 சிம்பிளான விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. சட்டம் என்றால் என்ன? ஒன்று, விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சேர்க்கை. இரண்டாவது, ஒரு அதிகார அமைப்பினால் செயல்படுத்தப்படுகின்றது. மூன்றாவது, ஒரு குற்றவாளியை தண்டிக்க அல்லது குற்றத்தை நிவர்த்திக்க அல்லது சரி செய்ய. அதுதானே நாங்க இந்த பார் சார்ட்டை பார்ப்போம். இதுல ரைட். இதுல சட்டம் வந்து சட்டம் இங்க 2 வகையா பிரிக்கலாம் பொதுவாக. ஒன்று உள்நாட்டு சட்டம், டொமெஸ்டிக் லோ, மற்ற சர்வதேச சட்டம், இன்டர்நேஷனல் லோ. உள்நாட்டு சட்டம், சர்வதேச சட்டம். சர்வதேச சட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் சர்வதேச மரபுகள், விதிமுறைகள். சர்வதேச மரபுகள் என்றேக்க இன்டர்நேஷனல் ட்ரெடிஷன்ஸ், இன்டர்நேஷனல் நோம்ஸ். இன்டர்நேஷனல் ட்ரெடிஷன்ஸ், இன்டர்நேஷனல் நோம்ஸ், 2 கேட்டகரியா அதை பிரிக்கும். இப்ப நாங்க கூட பார்க்க போறது எங்களோட உள்நாட்டு சட்டம். உள்நாட்டு சட்டத்தை 2ஆ பிரிக்கலாம். சிவில், சாதாரண சிவில் என்ற பேர் நாங்கள் தமிழ்ல பாவிக்கிறோம், குடியியல் என்றும் பாவிக்கிறோம். இங்கிலீஷ்லையும் சிவில் அதையே நாங்கள் பாவிக்கிறதும் உண்டு. குடியியல் 2ம் பாவிச்சு கொள்ளாம. குடியியல் சட்டம், குற்றவியல் சட்டம் அல்லது கிரிமினல் சட்டம். குடியியல், குற்றவியல் அல்லது சிவில் சட்டம் அல்லது கிரிமினல் சொல்றது. இப்ப இதுல சிவில் சட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதையும் 4 பிரிக்கலாம். ஒன்று தனியார் சட்டம், பர்சனல் லோ அல்லது கஸ்டமரி லோ என்று சொல்றது, வளமை சட்டங்கள். அடுத்த வங்கி சட்டம், பேங்கிங் லோஸ். வணிக சட்டம், கொமர்ஷியல் லோஸ். நிர்வாக சட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோஸ். 4 வகைய பிரிச்சிருக்கு. இதுல இந்த தனியார் சட்டம் அல்லது கஸ்டமரி லோ ஒன்று இருக்குது. அதுல வந்து இலங்கையில 3 வகையான வளமை சட்டங்கள் அல்லது தனியார் சட்டம் இருக்குது. ஒன்று தேச வளமை சட்டம் ஒன்று இருக்குது. அடுத்தது கண்டியன் சட்டம் இருக்குது. முஸ்லிம் தனியார் சட்டம் ஒன்று இருக்குது. தேச வளமை, கண்டியன், முஸ்லிம் சட்டங்கள். இதுல நாங்கள் கொஞ்சம் நாங்கள் ஆக டீப் ஹேண்ட் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தெரியணும். இப்ப நான் ஒரு சட்டத்தரணி இல்லை, அப்ப நாங்கள் ஒரு பேங்கர்ஸ் என்ற வகையில நான் உங்களுக்கு இதை சொல்லிக்கொண்டு படிப்பிச்சு கொண்டு வார். நாங்க சர்வதேச சட்டம் என்றா என்னன்னு பார்ப்போம். சர்வதேச சட்டமானது நாடுகளின் உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் கொள்கைகளையும் அத்துடன் மாநிலங்களுக்கும் தனிநபர்களுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இடையிலான உறவுகளை உள்ளடக்கியது. இப்ப இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க வந்திருக்கு. இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் லோ கன்சிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் governing the relations and dealings of nations and நாடுகள் with each other
as well as the relations between states and individuals and relations between international organizations. இப்ப இதுல பார்த்தா இந்த சட்டம் வந்து இந்த நாடுகளின் உறவுகளுக்குள்ள வருகிறது. டிரான்சாக்ஷன், சர்வதேச நாடுகள் ஒன்றோடு ஒன்று பரிவர்த்தனைகள் செய்ய வேணும். போக்குவரத்து இருக்குது, வியாபாரம் இருக்குது, வேறு தொடர்புகள் இருக்கின்றது, அரசியல் ரீதியான தொடர்புகள், வியாபார நடவடிக்கைகள், இப்படி பல்வேறு வகையான தொடர்புகள் இருக்கைக்குள்ள அதுக்குரிய சட்டங்களுக்குள்ளால் அவை கவர்னன்ஸ் சொல்றது ஆட்சிப்படுத்தப்படுகிறது. அப்ப இது வந்து நாடுகளுக்கு இடையிலையும் வருகிறது, நாடுகள் தனிநபர்கள் அல்லது தனிநபர் என்று சொல்லி இங்க சொல்லிக்கல தனிப்பட்ட ஆக்களும் பெறும், நிறுவனங்களும் பெறும். அவைக்கிடையே உறவுகள் இந்த சர்வதேச அமைப்புகள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு இடையிலையும் உள்ளதுதான் இந்த சர்வதேச சட்டம். இதை தெரிஞ்சுக்கொள்ளும். சர்வதேச சட்டத்துக்குள்ள ரெண்டா பிரிக்கலாம். பொது சர்வதேச சட்டம், தனியார் சர்வதேச சட்டம் என்று ரெண்டா பிரிக்கலாம். பொது சர்வதேச சட்டம் என்றது இதுல நான் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தான் தந்திருக்கேன் உங்களுக்கு பார்க்க சுகத்துக்காண்டி பந்தியா போடாமல். இது நாடுகளுடனான உறவை கையாளுகிறது. பொது சர்வதேச சட்டம் வந்து நாடுகளுக்கு இடையில, it deals with nations, it deals with relationship with nations. இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவு, நாடுகளுக்கு இடையில சொல்லி என்ன வருது, சர்வதேச நீர்வளங்கள், ஆறுகள். இப்ப இது வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப கனடாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையிலன்னு சொன்னால் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி விழுகுது. இப்ப ரெண்டு நாடு, ஒரு பக்கம் கனடா, மற்ற பக்கம் ஐக்கிய அமெரிக்கா. அப்ப இதுகள் இந்த பிரச்சனை இப்படி கன நாடுகளுக்கு இருக்குது, நீர்வளங்கள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, இது போல வேறு வேறு பங்கு போடுறதுகள் இருக்குது. இது வந்து பொதுச்சேவ மாநாடு 1997ஆம் ஆண்டுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைக்கல இதுகள் நடைபெறுகிறது. அக்ரிமெண்ட் வித் நேஷன்ஸ், நாடுகளுடனான உடன்படிக்கைகள், இது வியன்னா மாநாடுல சொல்லப்படுது. இந்த சட்டத்துல என்னென்ன உங்களுக்கு ஒரு நீங்கள் கவனிச்சு கொள்ள வேண்டியது, நீங்கள் சோதனை பரீட்சையில எழுதியக்குள்ள நீங்கள் உங்களோட எக்ஸாமினரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேணும்னு சொன்னால் நீங்க எழுதுற மறுமொழியோட சில வழக்குகள், கேசஸ் போட்டிருப்போம். அந்த கேசஸ்களை நீங்கள் வந்து கேசஸையும் வந்து உதாரணத்துக்கு கொடுக்க வேணும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. அது போல சில இந்த உதாரணங்களையும் நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சு கொண்டு பாடம் வச்சோ இன்னவோ எழுத கொடுத்தா தான் உங்களோட மார்க்ஸை நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்ப நாடுகளுடன் உடன்படிக்கைகள், வியன்னா மாநாடு 1986. மற்ற அரசின் வளங்களையும் கடன்களையும் தொடர்கள் என்றால் கண்டினியூயிங் ஸ்டேட் ரிசோர்சஸ் அண்ட் லோன்ஸ், அது வியன்னா கன்வென்ஷன் 1983. இது போன்ற பொது சர்வதேச சட்டம் வந்து டீல் பண்ணுது, அதாவது இதை கையாளுகிற முறை. இதை விட மனித உரிமை சட்டம் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் லோ. உங்களுக்கு தெரியும், இது ஒரு சர்வதேச சட்டம், இது பிரச்சனைக்குரிய சட்டங்களை வந்துருக்கு நாடுகளுக்கு இடையில, இதுகளுக்குள்ள பிரச்சனைகள். இப்ப இதுகள் வந்து ஜெனீவா கன்வென்ஷன்ல நாடுகள் கையெழுத்திட்டு ஒத்துக்கொண்ட முறைமைகள். அப்ப இந்த சாதாரண நடவடிக்கைகளை இன்றைக்கு இது முக்கியத்துவம் பெற்றதில்லை. இதை விட யுத்தத்தின் போதும் இந்த மனித உரிமைகள் பேணப்பட வேண்டிய முறைகள், கைதிகள், இதழ் போன்ற பல இருக்கிறது. இப்ப இதுகளும் வந்து நாடுகளுக்கு இடையில யுத்தங்கள் நடைபெறுகிற பொழுது கைதிகள், மற்றது சரணடைந்தவர்கள், இறந்தவர்களை எப்படி செய்கிறது, அதுகள் போன்ற முறைகள் எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கு. இதை விட தனி மனிதனுடைய உரிமைகளை பற்றியும் இங்க வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை போலதான் என்விரான்மெண்டல் லோ, சுற்றுச்சூழல் சட்டம். சுற்றுச்சூழல் சட்டம் வந்து முக்கியமானதாக வந்து ஒன்று இருக்குது. எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்க வந்தாலும் மிக கடுமையாக நிற்கிறது இந்த சுற்றுச்சூழல் சட்டம். அவர்கள் வந்து வெளிநாடு உதவி செய்வார்கள் தொழில்துறைக்கு. உங்களுக்கு தெரியும், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அல்லது வேர்ல்ட் பேங்க் அதில் வந்து எங்களுக்கு இங்க வந்து தொழில்துறை செய்யறதுக்கு எல்லாம் நிறைய உதவிகள் செய்வார்கள், கடன்கள் அல்லது கிராண்ட் உதவிகள் செய்யல. அவர்கள் தார அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டம் வந்து கடுமையாக இருக்கும்.
இலங்கையிலையும் சென்ட்ரல் என்விரான்மெண்டல் அத்தாரிட்டி என்று இருக்குது. இப்போ அந்த அவர்களுடைய உறுதிப்பாடு இல்லாம நாங்க ஒரு தொழில்துறை செய்யல. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு மில் தொடங்குறதா இருந்தா கூட அதனுடைய சர்டிபிகேட் வேணும். என்ன மில்லால கூட தூசி எங்க போகுது, அதுல போற கழிவு எங்க போகுது, சாம்பல் எங்க போகுது, இது போன்ற முறைகள் இருக்கும். ஒரு கராஜ் தொடங்குறா கூட அதுல இருந்து போற கிரீஸோ அல்லது உயிரோ எங்க போறா இதுகள் சர்வதேச சட்டங்கள்ல இயற்றப்பட்டிருக்கு. இந்த கொரோனா வந்த பிறகு சொல்லிச்சுன்னா இந்த ஓசோன் படை ஓசோன் ஓட்டை அடைஞ்சிட்டு இருந்தே எல்லாம் மூடப்பட்டிருந்தது ஃபேக்டரியில். இப்ப இதுகள் ஒரு முக்கியமான சட்டங்களாக வருகிறது சர்வதேச பொது சர்வதேச சட்டம். இப்ப தனியார் சர்வதேச சட்டத்தை பார்த்தோம் என்றால் தனியார் சர்வதேச சட்டம் பொது சர்வதேச சட்டத்திலிருந்து வித்தியாசப்படுகிறது. நாங்கள் பார்த்தோம் பொது சர்வதேச சட்டம் நாடுகளுக்கு இடையில உள்ள பொதுவான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்குது. இந்த தனியார் சர்வதேச சட்டம் நாடுகளுக்கிடையே அல்லாமல் தனிநபர்களுக்கிடையே தனிப்பட்ட முரண்பாடுகளை நிர்வகிக்கிறது. தனிப்பட்ட நபர்கள் அல்லது தனிப்பட்ட நிறுவனங்கள் என்று சொல்லலாம் நிர்வகிக்கிறது. இது ஒரு சட்ட பிணக்குகளை கையாளக்கூடிய அதிகாரமுடைய சட்ட அமைப்பினை தனியார் சர்வதேச சட்டம் தீர்மானிக்கிறது. சட்ட பிணக்குகளை கையாளக்கூடிய அதிகாரமுடைய சட்ட அமைப்பினை தனியார் சர்வதேச சட்டம் தீர்மானிக்கிறது. அத்துடன் சட்ட நியாயாதிக்க விதிகள் நிலைமைகளுக்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும். சொல்றோம் private international law is different from public international law in that it governs private conflicts between individuals rather than between states என்ற நாடுகளுக்கு. Private international law determines the jurisdiction that has authority to hear a legal dispute and which jurisdiction laws should be applied to situation. நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த தனியார் சர்வதேச சட்டங்கள் பிரயோகிக்கப்படுகிற. நாங்கள் வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறோம், ஏற்றுமதி செய்கிறோம். அதோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், சேவைகள் வழங்குனர்கள் இருக்குது. இது போன்ற பல துறைகள் நாங்கள் இருக்கிற பொழுது இந்த சர்வதேச சட்டங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் கையாளுற நிலைமைகள் இருக்குது. சரி, நாங்க உள்நாட்டு சட்டத்துக்கு வரும். டொமஸ்டிக் லோ. இங்க ஏதாவது கேட்கிறேன்டா கேட்கலாம். முடியல. டொமஸ்டிக் லோ அடுத்தது. நிதி பரிவர்த்தனைகள், பொது நிர்வாகம், சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் மற்றும் நபர்களை நிர்வகித்தல் ஆகியவற்றுக்காக உள்நாட்டு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. Domestic laws are created to govern financial transactions, public administration, maintain law and order, and administer persons. இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கு. அதில் விளக்கம் பெருசா இந்த பெரிய பிரச்சனையில சிம்பிளானது. உள்நாட்டு சட்டம், நிதி பரிவர்த்தனைகள், பொது நிர்வாகம், சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் மற்றும் நபர்கள் நிர்வகித்தல் ஆகியவற்றுக்காக உள்நாட்டு சட்டம் உருவாக்கப்படுகின்றன. உள்நாட்டு சட்டம் சிவில் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டம் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சிவில் சட்டம் என்றால் குடியியல் சட்டம், சிவில் சட்டம், மற்றது குற்றவியல் சட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. குற்றவியல் சட்டத்தை பார்ப்போம். கிரிமினல் லோ. குற்றவியல் சட்டம் குற்றவாளிகளின் தண்டனையுடன் தொடர்புடைய சட்ட அமைப்பு. இங்க குற்றவாளிகளை சொல்றது ஒஃபண்டர்ஸ். இந்த வேர்டிங் சொல்லுகளை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். குற்றவாளிகளை சொல்றது ஒஃபண்டர்ஸ், குற்றத்தை சொல்றது குற்றம். குற்றவியல் சட்டத்தை சொல்றது குற்றம் என்றா ஒஃபென்ஸ். குற்றவாளிகளின் தண்டனையுடன் தொடர்புடைய சட்ட அமைப்பு. சிஸ்டம் ஆஃப் லா கன்சர்ன் வித் பனிஷ்மென்ட் ஆஃப் ஒஃபண்டர்ஸ். குற்றவியல் சட்டம் மற்றும் நடைமுறைகள் ஆங்கிலேய பொதுவான சட்டத்தின் உள்ளது. இந்த குற்ற சட்டத்துக்கு கிரிமினல் லோ பொதுவாக சட்டங்கள் இங்கிலீஷ் காமன் லோ ஒன்று இருக்குது.
இங்கிலீஷ் காமன் லோக்குள்ளதான் அநேகமாக இருக்குது. இப்ப இந்த சட்டத்துக்கு கீழே வழக்கு குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யறது வந்து அநேகமாக போலீஸ்காரர் தான் வழக்கு செய்யணும். போலீஸ் இல்ல சட்டமா அதிபர் திணைக்களம். சட்டமா அதிபர் அதாவது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அவருடைய பிரதிநிதிகள் வந்து வழக்கு தாக்கல் செய்யறது நீங்க பார்த்திருப்பீங்க. அநேகமாக நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டா ஒரு குற்றத்துக்கு அல்லது போலீஸால வந்து ஒரு வழக்கல் குற்றங்களுக்காக செய்யப்படும். இது வந்து கிரிமினல் வழக்குகள் சிறுதானே குற்றவியல் சட்டத்தில் வழக்கு செய்யற முறை. இப்ப ഇതിന്റെ நோக்கம் தன்னண்டு இதனை ஈனா வரணும். இதன் நோக்கம் வந்து குற்றவாளியை தண்டிப்பதும் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்கள் மீண்டும் செய்யப்படக்கூடாது என்று மற்றவர்களை ஊக்குவிப்பதுமாக இருக்கும். குற்றவாளியை பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்ல, மற்றவர்கள் இதை செய்யாமல் இருக்கவும் இவர் இதே போல செய்யாமல் இருக்கிறது தான் இந்த தண்டனைகள். இதுல குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளி தண்டம் பெனால்ட்டியா சிறை தண்டனை இம்ப்ரிசன்மெண்ட், மரண தண்டனை போன்ற தண்டனைகளை பெறுவார். டெத் பெனால்டி இப்படி தண்டனைகள் கிடைக்கும். ஒரு குற்றவாளிக்கு குற்றவாளி என்று நிரூபிக்கப்படல் வேண்டும். குற்றவாளி தண்டனை என்று சொல்லிக்குள்ள பெனால்டி இம்ப்ரிசன் டெத் பெனால்டி போன்ற தண்டனைகள் மரண தண்டனை இதில் போன்று கிடைக்கும். மற்றது இதுல வந்து தண்டனை என்று கொடுக்க நீதிமன்றத்தின் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் குற்றம் நிரூபிக்கப்படல் வேண்டும். அதாவது பியோண்ட் இது வந்து இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். குற்றம் வந்து நீதிமன்றத்தின் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட வேண்டும். குற்றம் நீதிமன்றத்தின் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட வேண்டும். The offense should be proved beyond the reasonable doubt of the court. The offense should be proved beyond the reasonable doubt of the court. இதுல இப்ப வந்து கணக்கை இருக்கு. இந்த சட்டங்கள் வந்து நாங்கள் கொமன் லோ பிரிட்டிஷ் கொமன் லோக்ல இருந்தாலும் ஆங்கிலேய இங்கிலீஷ் கொமன் லோக்ல இருந்தாலும் இப்ப புதுசா சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு நிறைய வருகிறது. இப்ப இதுல வந்து மர்டர், கொலை, தீ வைத்தல், தாக்குதல், தெப்ட் களவு, ரொபரி, ஃப்ரோட், பண மோசடி என்ற மணி லாண்டரிங்கும் வருது. இவங்கள பணச்செலவை சட்டம், போதைப்பொருள் கடத்தல், ட்ரக் டிராபிக்லிங், ட்ரக் டீலிங், மற்றது ட்ரங்க் அண்ட் டிரைவ், இதில் போல குற்றங்கள் இதுல வருகிறது, தொடர்ந்து வந்துருக்கு. சில சட்டங்கள் புதுசா வரும். ஆனா அதுகளும் வந்து குற்றவியல் சட்டங்களுக்கு கீழே தான் கொண்டு வரப்படுகிறது. இது வந்து கிரிமினல் லோ, அதாவது குற்றவியல் சட்டம். இந்த நேரத்துல பார்க்கல சில நேரம் நித்திரையும் வரும். ரைட். ஆனா முக்கியமான பாடம் உங்களுக்கு படிப்பேன். நாங்கள் படிக்கையும் எங்களுக்கும் படிப்பிக்காக்கள் இல்லை. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுதான் நாங்கள் தமிழ்ல படிச்சு பாஸ் பண்ணது. சரி, அடுத்த குடியியல் சட்டம், சிவில் லோ. இது ஆன்லைன் ஒர்க் பண்றதுக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியாது. ரைட். சிவில் லோ இது தனிப்பட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளின் உரிமைகள் மற்றும் சொத்துக்களை கையாளுகிறது. It deals with the rights and property of individual people or organizations. It deals with the rights and property of individual people or organizations. தனிப்பட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளின் உரிமைகள் மற்றும் சொத்துக்கள், ரைட்ஸ் அல்லது ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கையாளுறதான் குடியியல் சட்டம். இந்த சிவில் அதாவது குடியியல் சட்டத்துல ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் செய்த தவறுகள் அல்லது பிழைகளைத்தான் இந்த நீதிமன்றம் கையாளும். குடியியல் தவறுகள் என்ற மிஸ்டேக்ஸ், பிழைகள் என்றது ரோங்ஸ். அங்க நீங்க பார்த்துருப்பீங்க குற்றவியல்ல வேற, இதுல தவறுகள் மிஸ்டேக்ஸ் அல்லது ரோங்ஸ் தான் பிழைகள், தவறுகள் அல்லது பிழைகள் மிஸ்டேக்ஸ் ரோங்ஸ், இதுல தான் கையாடுறது இந்த சிவில் சட்டத்துல. இதுக்கு கீழே இந்த சிவில் சட்டத்தின் கீழே ஒரு நடவடிக்கை சொல் ஆக்ஷன், பிணக்குகள் என்று சொன்னா நாங்க சொல்றது பிணக்குன்றத வந்து
டிஸ்பியூட்ஸ் தான் சொல்றது, பிணக்குன்னு சொல்லி, பிணக்குகள். ஒரு சிவில் நடவடிக்கை பிணக்குகள் அல்லது தவறுகளாக கருதப்படுகிறது. Disputes or mistakes. Under this, civil action is considered as dispute or mistakes. Civil law seeks remedy for the injured party. இதில் நாங்கள் பார்க்கணும், இந்த சிவில் வழக்கில நாங்கள் பார்க்க பிணக்குகள் சரிதானே, டிஸ்பியூட்ஸ், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளை அல்லது பிழைகள், தவறுகளை தான் பார்க்கப்படும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனால். இந்த சிவில் சட்டத்துல பாதிக்கப்பட்ட இன்ஜியர்ட் நபர், இன்ஜியர்ட் பர்சன் சொல்றது, பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு ஒரு தீர்வு, ஒரு நியாயமான தீர்வு காணத்தான் இந்த நடவடிக்கை, இந்த சட்டம் வந்து குடியரசு சட்டம் உதவுகிறது. பாதிக்கப்பட்ட நபர் பிரதிவாதி, பிரதிவாதி என்றைக்கு நாங்க சொல்றது டிஃபெண்டன்ட் என்று சொல்றது. பாதிக்கப்பட்ட நபர் என்றது பாதிக்கப்பட்ட நபர் தான் இந்த வழக்கு போடுற தொடுதர். மற்றவர் பிரதிவாதி, டிஃபெண்டன்ட்டுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இன்ஜியர்ட் பர்சன் டிஃபெண்டன்ட் என்று சொல்றது, டிஃபெண்டன்ட்டுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் மற்ற தரப்பினரிடமிருந்து நிவாரணங்கள், சேதங்கள் மற்றும் இழப்பீடு கோரலாம். அப்ப பாதிக்கப்பட்ட நபர் வந்து இந்த பிரதிவாதி, அதாவது டிஃபெண்டன்ட், அவரிடமிருந்து நிவாரணங்கள், நாங்கள் சொல்ற ரிலீஃப், சேதங்கள், டேமேஜஸ் அல்லது கம்பென்சேஷன் சொல்ற இதுகளை கேட்க முடியும் இந்த வழக்கில. அவரை பிடிச்சு அடைக்க சொல்லிடாது, நீதிமன்றத்துல அவரை பிடிச்சு அடைக்க சொல்லிடாது, அவர்கிட்ட தண்டப்பணம் அப்படி அண்டு இல்லை. எங்களுக்கு என்ன இழப்பீடுகளோ அல்லது டேமேஜஸ், எங்களுக்கு நட்டங்களையோ அல்லது இழப்பீடுகளோ நாங்கள் கேட்க முடியும். மற்றது சிவில் நடைமுறையின் கீழ் பிரதிவாதியை நீதிமன்றம் பொறுப்பு கூற வேண்டியவரா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்கும். பொறுப்பு கூற வேண்டியவரா என்று சொல்றது லயபிள் ஓ நாட் லயபிள், சரிதானே, லயபிள் ஓ நாட் லயபிள் என்றுதான் தீர்மானிக்கும், பொறுப்பு கூற வேண்டியவரா இல்லையா என்று. ஆனா குற்றவியல் வழக்கில அவர் வந்து குற்றவாளியா சுற்றவாளியா என்று ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க குற்றவியல் சிவில் வழக்குல குற்றவாளி, அது வந்து குற்றம், கிரைம். இங்க வந்து அப்படி சொல்ற இல்ல, குற்றம் இல்லை, இங்க தவறுகள் அல்லது பிழைகள். சிவில் வழக்கில தவறுகள் பிழைகள் சொல்றது, அங்க கிரிமினல் வழக்கில குற்றம். அதுல சொல்றது கிரிமினல் வழக்கில குற்றவாளி என்று சொல்லுவோம், குற்றவாளி அல்லது சுற்றவாளி. இதுல வந்து சொல்றது பொறுப்பு கூற வேண்டியதா இல்லையா என்றுதான். சிவில் வழக்கில் நடவடிக்கை எடுக்கும் நபர் நிகழ்தகவு சமநிலை அடிப்படையில் வழக்கை நிரூபிக்க வேண்டும். நிகழ்தகவு சமநிலை அடிப்படையில் வழக்கை நிரூபிக்கணும். கோர்ட்ஸுக்கு போனால் அங்க வந்து அந்த வழக்கை நிரூபிக்க வேணும். நிரூபிக்கிற முறை வந்து நிகழ்தகவு சமநிலை, அதுக்கு ஆங்கிலத்துல சொல்றது பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று சொல்றது. பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்ற அடிப்படையில நிரூபிக்க வேண்டும். இதுதான் எங்களோட சட்டத்தின் ரெண்டு வகையை நாங்கள் பார்த்தோம், சரிதானே. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சட்டத்தின் வகைகள். இதுல இடையில ஏதாவது கேட்கிறேன்டா நீங்க கேட்கலாம், ஒரு 1 minute அப்படி தாரன்னு கேட்கிறேன்டா நீங்க கேட்கலாம், ஆரம் இருந்தா. ஓகே, சட்டத்தின் சோர்ஸ் ஆஃப் லோ. இப்ப நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்துல ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வழங்க வேணும். தீர்ப்பு வழங்குறன்னு சொன்னால் நீதிபதி தன் விருப்பப்படி தீர்ப்பு வழங்க இயலாது. இப்ப தீர்ப்பு வழங்குறதுக்கு
ஒரு சட்டங்கள் இருக்க வேணும், சட்ட வளமைகள் விதிகள் இருக்க வேணும். நாங்க இவ்வளவு பார்த்து நாங்கள் என்னண்டு அந்த விதிகள் வளமுறைகளுக்கு ஏற்றபடிதான் அவர் சட்ட முறைப்படி தீர்ப்புகளை வழங்குவார். அது சிவில் வழக்கா இருக்கலாம், கிரிமினல் வழக்கா இருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு எங்க நாட்டுல இருக்கிற என்ன வகையான சட்டங்கள் இங்க அமலில் இருக்கிறது தெரிய வேணும். நாங்கள் வங்கியாளர் என்ற வகையில நாங்கள் பேங்க்ல போய் வேலை செய்தா காணாது எங்களை சுத்தி என்ன நடக்குது, என்னென்ன எங்களுக்கு வங்கிக்கு ஏற்படக்கூடும், வங்கியில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, வந்து நாங்கள் நடவடிக்கைகளை செய்து போய்க்கு வங்கிக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்றது தெரிய வேணும். அதாவது அவர்களுடைய வாடிக்கையாளருடைய செயற்பாடுகள் அல்ல, அவர்களுடைய செயற்பாடுகளால் வங்கிக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, நாங்கள் வேலை செய்கிற எங்களுக்கு ஊழியர்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் என்றது தெரிய வேணும். சில நேரத்தில் நாங்களும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டி வரும். இப்ப நாங்கள் நிற்கக்கூடாது வங்கியில வேலை செய்தா பேங்க்ல மட்டும் இருந்து வேலை செய்யணும் இல்லை, அப்படி என்று இல்லை. சில நேரத்துல நாங்கள் ஒரு வங்கிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு அல்லது 2 பேருக்குரிய வழக்குக்கு இடையில சாட்சி சொல்வதற்கு நாங்கள் வங்கியிலிருந்து போக வேண்டி வரும். இப்ப முகாமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தால் முகாமையாளர் போய் வழக்கிற்கு போடுறதுக்கு பதில முகாமையாளர் உங்களை மாதிரி ஒரு ஆளை அனுப்பலாம், கடிதம் வந்து அனுப்பினா நீங்க தான் போறீங்க வழக்கு. அப்படி போகைக்குள்ள நீதிமன்ற அமைப்பு இதுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சாதான் அங்க போய் கௌரவமாக நடந்து கொள்ள இயலும். ரைட், இப்ப பாப்போம் சட்டத்தின் வகைகள் என்ன. இலங்கையில் உள்ள நீதித்துறை அமைப்பு ரோமன் டச்சு சட்டம், பொதுவான சட்டம், கொமன் லோ மற்றும் வளமை தனியார் சட்டங்கள் போன்றவற்றால் நிர்வகிக்கப்படுகிறது. ரோமன் டச் சட்டம் நான் உங்களுக்கு அடுத்த நோட்ஸ்ல இருந்து அதுல இங்கிலீஷும் சேர்த்து தாரணும், அப்ப உங்களுக்கு சுகமா இருக்கும். இது கொஞ்சம் அவசரத்துல நான் செய்யக்குள்ள கொஞ்சம் விட்டுட்டேன். அடுத்த வர்ற நோட்ஸ்கள்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸும் போடுவேன்டா உங்களுக்கு சரியா பார்க்கக்கூடிய இருக்கும். ரோமன் டச் லோ ஒன்று இருக்குது, கொமன் லோ ஒன்று இருக்குது, மற்றது வளமை சட்டம், வளமையில தனியார் கஸ்டமரி லோ அல்லது பர்சனல் லோஸ் என்று சொல்றது, பிரைவேட் பர்சனல் லோஸ் என்று சொல்றது நிர்வகிக்க இதால அட்மிஷன் கவர்ன் பை திஸ் லோஸ். இது ரோமன் டச் லோ, காமன் லோ, கஸ்டமரி லோஸ். இதை பற்றி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப கிரிமினல் லோ, கிரிமினல் வழக்குகள் வந்து அதாவது குற்றவியல் வழக்குகள் வந்து ரோமன் டச் சட்டம் அல்லது இங்கிலீஷ் காமன் லோ இருக்குது, பொதுவான சட்டத்தின் கீழே சட்டமாக்கப்பட்டிருக்குது. பிறகு படிப்படியாக வேற சட்டங்கள் எங்கட பாராளுமன்றத்துல வந்து அமலாக்கப்படுகின்றது. அப்ப பொதுவாக இந்த குற்றவியல் வழக்குகள் வந்து ரோமன் டச் சட்டம் பொதுவான சட்டம் காமன் லோவுக்குள்ளதான் வருகிறது, தண்டனையால் கொடுக்கப்படுறது எல்லாம் பெறும். ஆனால் இந்த திருமணம், விவாகரத்து, சொத்துக்கள், மரண சாதனமற்ற சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் தொடர்பான வழக்குகள் எல்லாம் வந்து இந்த தனிப்பட்ட சட்டங்கள், அதாவது வளமை கஸ்டமரி லோஸ் என்று சொல்றது வளமை சட்டங்கள் அதுக்குள்ளதான் வருது. திருமணங்கள், விவாகரத்து, சொத்துக்கள், மரண சாசனமற்ற சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் வந்து வளமைய சட்டங்கள், வளமை சட்டங்களுக்கு கீழே வருகிறது. வளமை சட்டம் என்றாலும் ஒன்றுதான், தனியார் சட்டங்கள் சொன்னாலும் ஒன்றுதான். உங்களுக்கு கேள்வி பேப்பர்ல 2ல் 1 வரலாம், அப்ப அதை தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த சொற்களை. இப்ப திருமணம் என்றைக்கு மேரேஜஸ், விவாகரத்து டிவோர்ஸ், சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ், மரண சாசனமற்ற இன்டெஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், இப்படியான சொல்கள் வரும். அடுத்த இதுல நோட்ஸ் உங்களுக்கு தரீங்களா எல்லாம் சேர்த்து தமிழுக்கு பக்கத்துல இங்கிலீஷும் போட்டு நான் உங்களுக்கு தாரேன். ரைட், அப்ப இப்ப நாங்க பார்ப்போம் இந்த சட்டங்கள். இப்ப சொன்னது விளங்குதா? திருப்பி சொல்றேன். 2 வகையான குற்றம் நாங்கள் பார்த்தோம், பொதுவாக சிவில், கிரிமினல். இப்ப கிரிமினல் சட்டங்களை கையாள்றது ரோமன் டச் சட்டம், மற்றது காமன் லோ இருக்குது. இங்க மற்ற சட்டங்கள் எங்களுடைய திருமணம், விவாகரத்து, சொத்துக்கள், மரண சாசனமற்ற சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் வந்து எங்களுடைய வளமையான சட்டங்களால அல்லது தனிப்பட்ட சட்டங்களால கையாளப்படுகின்றது. இப்ப பார்ப்போம் ரோமன் டச் சட்டம் என்றா என்ன என்றா உங்களுக்கு தெரியும். இலங்கை வந்து போர்த்துகீசரால் ஆளப்பட்டது, டச்சுக்காரராலே ஆளப்பட்டது, பிறகு பிரிட்டிஷாராலே ஆளப்பட்டது, இப்படியான நடைமுறை இருக்கு. அப்பப்ப அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் இங்க இருக்குது வந்து செய்ய. இப்ப வந்து இலங்கையில நியதி சட்டங்கள், ஸ்டாட்யூட்டரி லோஸ் சொல்றது, நியதி சட்டங்களும்
சுதேச சட்டங்களும் இண்டிஜினஸ் லோ இங்க இருக்கிற சட்டங்களும் இந்த பிரச்சனைய ஒழுங்குபடுத்த ரெகுலேட் பண்றதுக்கு போதாம இருக்கிற போது இந்த ரோமன் டச் சட்டம் பாவிக்கப்படுது. ஸ்பெசிபிக்கா ஏதாவது சட்டங்கள் இங்க சொல்லப்படாம இருந்தால், எங்களோட நாட்டுல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாமல் இருந்தால் சரிதானே, பாராளுமன்றத்துல உருவாக்கப்படாத சட்டங்கள் இருந்தால், அல்லது இங்க இருக்கிற சுதேச சட்டங்கள் இண்டிஜினஸ் சொல்றது சுதேச சட்டங்களும் இல்ல, எங்களோட உருவாக்கப்பட்ட சட்டங்களும் இல்லாம இருக்கேக்குள்ள பொதுவாக இந்த ரோமன் டச் சட்டங்கள் பாவிக்கப்படும். இது பல உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் ஆங்கில பொதுவான சட்டங்களுடன் இணைந்து பிரயோகிக்கப்படுகிறது. சரிதானே, இப்ப எங்களோட உள்நாட்டில் இருக்கிற சட்டங்கள் ஆங்கில சட்டம் அந்த பிரிட்டிஷ் லோ அதுகளையும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த நீதிமன்றங்கள்ல பிரயோகிக்கப்படுகிறது. ரோமானிய டச்சு சட்டத்தை இலங்கையின் பொதுவான சட்டமாக ஆங்கிலேயர் அறிவித்தனர். இந்த டச்சுக்காரருக்கு பிறகுதான் இங்க பிரிட்டிஷ்காரர் வந்தினம், அவே அதை அறிவிச்சினம். இதை இலங்கையில கொமன் லோன்னு சொல்றது கேள்விப்படுங்கள். கொமன் லோவை இந்த ரோமானிய டச்சு சட்டத்தை அவையே அறிவிச்சிருந்தோம். இப்ப இந்த ரோமானிய டச்சு சட்டம் இலங்கையிலையும் தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவிலையும் மட்டும்தான் இருக்குது. இலங்கையிலையும் சவுத் ஆப்பிரிக்காவிலையும் மட்டும்தான் இருக்குது இந்த ரோமானிய டச்சு சட்டம். ரோமானிய டச்சு சட்டம் இதில் பொதுவாக குற்றவியல் சட்டங்களுக்கு பாவிக்கப்படுகிறது. சரிதான், ரைட். அடுத்தது பார்ப்போம் வளமை சட்டங்கள் என்று பார்த்தோம். வளமை சட்டங்கள்ல 3 விதமான சட்டங்கள் இருக்குது. கண்டியன் சட்டம், கண்டியன் சட்டத்துல ஒன்று இருக்குது. அடுத்தது தேச வளமை சட்டம் இருக்குது, மற்ற முஸ்லிம் சட்டம் இருக்குது. இப்ப நாங்கள் இதுகள் இந்த வளமையா சட்டங்களா இருந்து இன்னும் நடைமுறையில இருக்கிற சட்டங்கள் சில சில அதுல உள்ள படிமுறைகள் வழக்கொழிந்து போனாலும் இருந்தோன்றிருக்கிறது. அப்ப இதுல முழுக்க நாங்கள் பார்க்க இயலாது. சில சில சிறப்பு அம்சங்களை மட்டும் நான் உங்களுக்கு இதுல இன்றைக்கு கதைக்கிறேன். பிறகு நாங்கள் இன்னும் போற சப்ஜெக்ட்ல சில நேரத்துல பார்க்க வேண்டி வரும். அதைக்குள்ள அதுல கொஞ்சம் நாங்கள் அப்பப்ப தேவையான விஷயத்தை நாங்கள் இதுல பார்த்து கொண்டு போவோம். இப்ப கண்டியன் சட்டம், கண்டியன் சட்டம் என்று சொல்றது கண்டி மத்திய மலைநாட்டுல கண்டி ராஜ்யம், அதாவது கண்டியன் மொன்ராஜ் என்று சொல்றது இருந்த காலத்துல கண்டியன் ப்ராவின்ஸ் என்று சொன்னது. அந்த நேரத்துல அவை தங்களுடைய இந்த சிங்களாக்கள் தங்களோட பரம்பரைய அறியக்கூடிய சிங்கள இனத்துக்கு இது பொருந்தும். இப்ப எல்லா சிங்களாக்கள் எல்லாருக்கும் இல்ல, கண்டிய மாகாண கண்டியன் ப்ராவின்ஸ் என்றது அந்த பரம்பரையை அறியக்கூடியார்கள். அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொல்றோம், பரம்பரை என்ற சொல்றதுக்கு ஒரு வேர்டு போட்டு பாவிக்கிற வேர்டு it applies to ethnic Sinhalese who can trace their lineage back to Kandyan province during the period of Kandyan monarchy in central Sri Lanka. சரிதான். அப்ப அந்த மத்திய மலைநாட்டுல தங்களுடைய பரம்பரை அறியக்கூடிய சிங்கள இனத்துக்கு தான் இது பொருந்தும், அவைக்கு அப்ளை பண்ணும். இப்ப இந்த பிரிட்டிஷ் ஆட்சி 1815ஆம் ஆண்டு சிங்கள மன்னரிடம் கைப்பற்றினோம். அதோட கண்டியன் முடியாட்சி நிறுத்தப்பட்டது, முடிவுறுத்தப்பட்டது. அது வரைக்கும் இருந்தது. ஆனா இந்த கண்டியன் லோ இன்னும் நடைமுறையில இருக்கிற ஒரு முறைமை. இப்ப இதுல இருக்கிற சில அம்சங்களை மட்டும் நான் இங்க பாக்குறேன், என்ன முழுக்க பார்க்க இல்லாதவங்களுக்கு. முதலாவது, இது திருமணம், விவாகரத்து, மரண சாசனமற்ற சொத்துக்கள், சொத்து பரிமாற்றம், தத்தெடுப்புடன் தொடர்புடையது. திருமணம் மேரேஜஸ், விவாகரத்து டிவோர்ஸ், மரண சாசனமற்ற சொத்துக்கள். மரண சாசனமற்ற சொத்துக்கள் என்றால் இன்டெஸ்டேட் சொல்றது, இன்டெஸ்டேட் அசெட்ஸ். சரிதானே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இன்டெஸ்டேட் என்றால் ஒருவர் இந்த சொல்லு இதுதான் வரப்போகுது. இப்ப இவ்வளவு நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் இனி கொஞ்சம் சிம்பிளா இருந்தா இதுதான் கொஞ்சம் நாங்கள் லீகல் கொஞ்சம் உள்ளுக்கு நுழைகிறோம்.
பேங்கின் சம்பந்தம் இதுதான் பெறப்போகுது. இப்ப மரண சாசனமற்ற சொத்துக்கள் என்று நான் சொல்றேன். இது திருப்பி எல்லா சட்டத்துக்கையும் இதுதான் முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு வரப்போகுது. இப்ப மரண சாசனம் அன்றைக்கு ஒரு ஆக்கள் வச்சிருக்க சொத்துக்களை தாங்கள் இருக்கேக்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிரிச்சு கொடுத்து எழுதுறது. எழுதாமல் போனால் அது அவ இறந்துட்டா அது மரண சாசனம் இல்லாது இருக்கிற சொத்துன்னு சொல்றது. சில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் இல்லைன்னு சொல்லிடணும், இறுதி விருப்பாவணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சாவினும். ஆனா இப்ப அப்படி எழுதுறது எல்லாம் குறைஞ்சிட்டு என்றால் இப்ப எழுதி கொடுத்தா பிள்ளைகள் வெளியில கழிச்சு விட்டுருங்க கொஞ்ச நாள் போகும். அப்படி இருக்கிறபடியா இப்ப அநேகமா எல்லாம் தான் எதிர்காலத்துல நடக்க போறது. இந்த மரண சாசனமற்ற சொத்துக்கள் தான் எல்லா இடம் கூட இருக்கும். கொஞ்சம் காசு இருந்தாலும் எழுதி வைக்காருன்னா எழுதி கொடுத்தா அப்புறம் பிள்ளைகள் அதோட தாதப்பனை கலைச்சு விட்டுருங்க. அப்ப இதுல திருமணம், விவாகரத்து, மரண சாசனமற்ற சொத்துக்கள் இதெல்லாம் முந்தைய அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்குது. சரிதானே? அப்படித்தான் இருக்குது. சொத்து பரிமாற்றம், டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அசெட்ஸ் அல்லது அசெட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். தத்தெடுப்புன்றது அடாப்ஷன் தத்தெடுக்கிறது இதில் இருக்குது. இது 1938 குறியிடப்பட்டிருக்கு. அப்ப இது பிரிட்டிஷ் காலத்துல அவர் என்கோடன்ட் சொல்றது. என்கோடன்ட் சட்டமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்குது. இப்ப முந்தி இது இந்த இதில் ஒரு எழுத்து வழக்கிலான அப்படி எழுத்து வழக்கு இல்லாமல் இந்த ஒரு பழமைகளா இருந்து கொண்டிருந்ததை சட்டமா எடுத்திருக்கணும். அடுத்தது இது கண்டியன் சிங்களவர்களுக்கு கண்டியன் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்தப்பட்ட கட்டளை. கண்டியன் சட்ட அறிவிப்புன்றது கண்டியன் லோ டிக்ளரேஷன், கண்டியன் லோ டிக்ளரேஷன் அண்ட் அமெண்டட் ஆர்டினன்ஸ் என்று சொல்றது. கண்டியன் தமிழ்ல போட்டு இங்கிலீஷ் வேர்ட் கண்டியன் லோ டிக்ளரேஷன் அண்ட் அமெண்டட் ஆர்டினன்ஸ். இது அந்த கண்டியன் சிங்களவர்களுக்கு தான் பொருந்தும். இப்ப கண்டியன் சிங்களாக்கள் சில பேர் பொது திருமண கட்டளை சட்டம் என்பது அவை ஜெனரல் மேரேஜ் ஆர்டினன்ஸுக்குள்ள திருமணம் செய்ய விரும்பிச்சினம் என்று சொன்னா அவைக்கு இது பொருந்தாது. கண்டியன் சிங்களாக்கள் பொது திருமண கட்டளை சட்டத்துக்குள்ள திருமணம் செய்ய தேர்ந்தெடுப்பினால் அவர்கள் ரோமானிய டச் சட்டத்தாலே ஆளப்படுவார்கள். ரோமானிய டச் சட்டம் உங்களுக்கு தெரிந்தானே, பொது சட்டம் மாதிரி இங்க இருக்கிறது, அதுக்குள்ள ஆளப்படுவார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், எந்த சட்டத்தால கல்யாணம் கட்டினா என்ன, கல்யாணம் தானே கட்ட போறோம் என்றதை நீங்க யோசிக்கலாம். அப்படி யோசிச்சால் கல்யாணம் தானே கட்ட போறோம், எந்த சட்டத்தால கட்டினா தானே என்ன போய் பதிகிறானே. ஆனால் கல்யாணம் மட்டுமில்லை, இதுக்கு பின்னாலே இருக்கிற சொத்து பத்துக்குள்ளதான் பிரச்சனை வரும். ஆனபடியாத்தான் இந்த சட்டங்களுக்கு இன்னும் செல்வாக்கை செலுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்ப இந்த சட்டத்துக்குள்ளே அவர்கள் பொது சட்டத்துக்கு கீழே கண்டியன் சிங்களாக்கள் திருமணம் செய்ய தீர்மானித்து செய்வார்களா இருந்தால் அவர்கள் ரோமன் டச் சட்டத்துக்கு கீழே தான் ஆளப்படுவார்கள். கவர்ன் பை த ரோமன் டச் லோ. அவருடைய திருமணம், விவாகரத்து, இன்டெஸ்டேட் அசெட்ஸ் இதெல்லாம் அதுக்குள்ளதான் போகும். இது கண்டிய சட்ட அறிவிப்பு. கண்டிய அறிவிப்புன்னு சொன்னா கண்டியன் டிக்ளரேஷன் அண்ட் அமெண்டட் ஆர்டினன்ஸ் அண்ட் த கண்டியன் மேரேஜஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்ற சட்டத்துக்குள்ள வருது. கண்டியன் டிக்ளரேஷன் அண்ட் அமெண்டட் ஆர்டினன்ஸ் அண்ட் த கண்டியன் மேரேஜஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்றதுக்குள்ள வரும். கண்டிய சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்தப்பட்ட கட்டளைகள் மற்றும் கண்டிய திருமண விவாகரத்து சட்டத்துக்குள்ள வரும். இதுகள் நீங்க தெரிய வேணும் என்றா, ஒரு பணம் வங்கியில இருக்கக்குள்ள ஒரு விவாகரத்து அந்த பணத்தை அவர்கள் கோரி வரைக்குள்ள வங்கி என்ன செய்யும் என்ற பிரச்சனை வரும். அப்ப இதுகள் செய்யக்குள்ள எங்களுக்கு சட்டம் ஓரளவு தெரிஞ்ச சாதாரணமா தெரியணும், தீர்மானம் எடுக்காட்டியும் அது ஓரளவுக்கு தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நிர்வாக நியாயாதிக்க எல்லைகளை சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்ஸ். இந்த சட்டம் எந்த பகுதிக்கு செல்லும் என்றது பார்க்கலாம். இது சென்ட்ரல் ப்ராவின்ஸ். அப்ப சென்ட்ரல் ப்ராவின்ஸ் என்றைக்கும் அதுல அந்த அந்த கண்டிய மாகாணம், கண்டிய ப்ராவின்ஸ், கண்டி ப்ராவின்ஸ் என்ற அந்த அரசருடைய எல்லைக்குள்ளே உள்ளது. மற்ற வடமத்திய மாகாணம், நோர்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ், ஊவா ப்ராவின்ஸ், சப்ரகமோ ப்ராவின்ஸ்,
மற்றது குருநாகல் புத்தளம் மாவட்டத்துல சில குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் இன்னொரு பகுதி போட்டிருந்து இப்ப வவுனியாவிலையும் சூன்ய செட்டிக்குளம் மண்டல ஒரு போரால் என்ற சிறிய ஒரு பகுதி போடப்பட்டிருந்தது. இது ஏனாயிருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். சில நேரத்தில் அந்த காலத்துல இந்த மன்னர்களுக்கு சில இந்த ராஜ்யத்துக்கு தேவையான சப்ளைகள் பொருள்களை கொடுக்கறதுக்கு சில இடங்கள்ல இருந்தவர் செய்ய அவர்கள் வசித்த பகுதிகளுக்கு அந்த சட்டங்கள் பொருந்தக்கூடிய இருந்திருக்கலாம் கரைஞ்ச நேரம். அதனுடைய அந்த சட்டங்கள் அந்தந்த பகுதி ஆக்களுக்கு பொருந்தும். நிர்வாக எல்லைகள் என்னென்னு பார்த்துக்கொள்ளுங்க. மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரோ மாகாணம், குருநாகல் மற்றும் புத்தளத்தின் சில குறிப்பிட்ட பகுதிகள். இந்த இப்படி இருக்கைக்குள்ள இந்த திருமணத்திலையும் அவர்கள் 2 முறை வச்சிருக்கிறார். திருமணத்துல பின்னா என்ற ஒரு முறை இருக்குது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் BINNA பின்னா, சிங்களத்துல பின்னான்னு சொல்றது. இந்த பின்னா முறையில திருமணம் செய்தால் கணவர் மனைவியின் குடும்பத்துடன் இணைதல். இது நாங்களுக்கு தான் சொல்றானே, வீட்டு மாப்பிள்ளையா என்னது வீட்டோட மாப்பிள்ளையா போறது. பின்னா என்றா கணவர் மனைவியின் குடும்பத்துடன் இணைதல். அப்படி போனா என்ன நடக்கும்? மனைவியின் பரம்பரை சொத்துக்கு கணவருக்கு உரிமை இல்லை. மனைவியின் பரம்பரை சொத்து கண்டால் அவற்றை இன்ஹெரிட்டன்ஸ், வைஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சொத்துல ஹஸ்பண்ட் அவருக்கு உரிமை இல்லை. ஆனா அவைக்கு பிறக்க பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்ப அந்த வைஃபுக்கு அவட பரம்பரை சொத்துல உரிமை இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு அதை அனுபவிக்க இல்லாது. அவற்றை ஆனா பிள்ளைகளுக்கு இருக்கும். இதே மாதிரி திருமணம் திகா திருமணம் என்று இருக்குது இன்னொரு முறை. அந்த முறையில திருமணம் செய்தா மனைவி கணவற்ற குடும்பத்தோட சேர்றது. மனைவி கணவரின் குடும்பத்தோட சேர்றது. அப்படி சேரைக்குள்ள மனைவியின் வரதட்சணை என்ற சீதனம் கொடுக்குற முறை அவைக்கும் இருக்குது. மனைவியின் சீதனம் கணவற்ற குடும்ப செல்வத்தோட சேரும். சரிதானே? Wife's dowry only will be joined with husband's family wealth. அப்ப மனசின் சீதனம் மட்டும்தான் கணவற்ற குடும்பத்தோட சேரும். மனைவிக்கு தனது குடும்ப சொத்துகளில் உரிமை இல்லை. Wife don't have right in her family assets. அப்ப இவா இந்த முறையில கல்யாணம் கட்டி வந்துட்டா, அந்த திகா முறையில கல்யாணம் கட்டி இஞ்சால வந்துட்டாண்டா பிறகு அவாட அவையின் பரம்பரை சொத்துல அவைக்கு உரிமை இல்லாமல் போகுது. அப்ப இந்த முறைகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நாங்கள் இந்த முறைகள் இன்னும் பார்த்தா, இந்த முறையில பார்க்க போய்க்க திருமணம் செய்து பிறகு மரண சாதனம் இல்லாத சொத்துக்கள் பிரிக்க வரைக்குள்ள எந்த முறையில திருமணம் செய்தன்னு பார்த்து பிடிக்கும். சொத்துக்கள் பிரிக்க வரைக்குள்ள வரும். வங்கிகள்ல இந்த சொத்து சில நேரம் பிரிக்கிறேன்டா பெரிய பிரச்சனைக்குரிய நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், பார்க்கணும், லோயர் பார்த்துத்தான், எங்களோட லீகல் டிபார்ட்மெண்ட் பார்த்துத்தான் நாங்கள் கொடுத்துக்கிறது வளமைய வங்கிகள்ல. அடுத்தது இப்ப இந்த திருமணங்கள் விவாகரத்து, மேரேஜஸ் டிவோர்ஸ் இப்ப உள்ள சட்டங்களால பெரும்பாலும் கவர்ன் பை த பிரசன்ட் லோஸ் இது நடந்து இருக்குது. அது இப்ப இந்த முறையில போய்கொண்டிருக்கு, காலம் மாறிக்கொண்டு போய்க்கு இதில் நடந்து கொண்டிருக்கு இந்த பழைய முறைகள் எல்லாம். இப்ப அடுத்தது பாப்பம் இன்னொன்று இருக்குது, நன்கொடை, கிஃப்ட் என்று சொல்றது, டீட்ஸ் ஆஃப் கிஃப்ட். டீட்ஸ் ஆஃப் கிஃப்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நன்கொடையை வழங்குறது. நன்கொடை வழங்கண்டேக்க ஒரு ஆள்ல தங்கட பச்சம், அன்பின் பச்சம் காரணமாக நாங்க நன்கொடையை கொடுக்குறோம் என்று எழுதுறது இருக்கு. அப்ப அதை கொடுக்குறால கொடையாளி என்று சொல்றது, மற்றவர் பெறாள். அப்ப இங்கிலீஷ்ல அதை சொல்லுவோம் டோனர் என்று சொல்லுவோம். டோனர் கொடுப்பார். டொனி என்று சொல்றது DONW, டோனி என்று சொன்னா பெற்றுக்கொள்றவர். DONOR டோனர் என்றா கொடுக்கிறவர். DONW டொனி என்றா பெற்றுக்கொள்றவர். அப்ப அவர் தன்னிட இருக்கிற சொத்தை கொடுக்கலாம், உறுதி எழுதி இன்னொரு ஆளுக்கு கொடையா கொடுக்கலாம்.
ஆனா இந்த கண்டியன் சட்டத்துல ஒரு நடைமுறை இருக்குது. யாருக்கும் கொடுக்கலாம், அவர் கொடையாள் கொடுக்கிறது தனக்கு விரும்பின யாருக்கும் கொடுக்கலாம். சொந்த பந்தத்துக்கு தான் கொடுக்கணும் இல்லை, எவருக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் இந்த கண்டியன் சட்ட முறையில் ஒன்று இருக்குது, கொடுத்ததை திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுக்க கொடுத்த ஆளுக்கோ அல்லது யாருக்கும் சொல்ல தேவை இல்லை. சரியா? கொடுத்த கொடைய வந்து அவருக்கே அவர் அதை வச்சு சந்தோஷமா இருப்பார், தன்னிட்ட இருக்க தன்னிட்ட தந்த காணி இருக்கல இது இருக்குன்னு நச்சு கொண்டு இருப்பார். ஆனா அவருக்கே தெரியாது இவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி. அப்படியான முறையில இந்த கண்டியன் சட்டத்தில் ஒரு நடைமுறை இருக்குது. கொடையாளி தனது வாழ்நாளில் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் எந்த ஒரு நன்கொடையையும் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ எந்த ஒரு நபருக்கும் அல்லது பெறுநர் என்ற டோனி அந்த கொடுத்த தெரிவிக்காமல் திரும்பி பெற முடியும். இது வந்து கண்டியன் லோ ஆர்டினன்ஸ் அதுல சொல்லப்பட்டிருக்கு. கண்டியன் லோ டிக்ளரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 1939 கண்டியன் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்த கட்டளை 1939 சொல்லப்பட்டிருக்கு. அவர் கொடுத்த கூடிய வேற ஒருத்தருக்கும் சொல்லாம திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான சட்டங்கள் வரைக்குள்ளதான் இந்த பேங்க் வந்து இதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் சொல்றேன். பேங்க்ல வந்து இப்படி ஒரு கூடிய ஒரு கிஃப்டா அல்லது கொடுத்திருந்தால், நன்கொடையா கொடுத்த காணியை வந்து ஒரு ஆள் பேங்க்ல கடன் எடுக்க வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அதை எடுக்கிறதா இருந்தால் அந்த கொடையா கொடுத்தவரையும் டோனர் அவரையும் சேர்த்துத்தான் கடன் கொடுக்க பண்றோம். வளமையா அதை கொடுக்குற விரும்புறையில அப்படி இருக்குன்னு சொன்னா அவரையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அப்புறம் அவர் திருப்பி குறையில்லாதானே. அப்படி ஒரு முறைமை நாங்கள் செய்த அனுபவம் இருக்குது. அதனால நான் சொன்னான்டா உங்களுக்கு இதை ஞாபகம் இருக்கணும். சரிதானே? விளங்குதா? இட்ஸ் கிளியர், ரைட். அடுத்தது ரத்து செய்ய முடியாத நன்கொடை உறுதி. ரிவோகேஷன் cannot be revoked. அதாவது மீளப்பெற முடியாத நன்கொடைகள். மீளப்பெற முடியாத நன்கொடையும் இருக்குது. deed of gift which cannot be revoked அதுவும் அந்த சட்டத்தில் சொல்லி இருக்கு. கண்டியன் லோ டிக்ளரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 1939 அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கண்டியன் லோ டிக்ளரேஷன் அண்ட் அமெண்டட் ஆர்டினன்ஸ் 1939 கண்டியன் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்த கட்டளை சட்டம் 1939 சொல்லி இருக்கு. சில நன்கொடையில வந்து அவர் இந்த வகையிலையும் திருப்பி பெற முடியாது. ஒன்று வந்து கோயிலுக்கு கொடுக்குற நன்கொடை, அதாவது டெம்பிள்ஸ் சொல்ற அந்த பன்சலையல் இல்லது அவை இந்த தேவாலயம் இருக்கு அதில் கொடுக்குற நன்கொடையை வந்து திருப்பி பெற முடியாது. மற்ற திருமண மதிபலன் சொல்றது கிஃப்ட் இன் கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ். கிஃப்ட் இன் கன்சிடரேஷன். இப்ப கன்சிடரேஷனுக்கு லீகலா ஒரு வசனம் பாவிக்கிறது மதிபலன் உண்டு. அதாவது ஒன்றுக்கு பதிலாக உண்டை பெற்றுக்கொள்றது, உண்டை கொடுத்து உண்டை செய்யறது. அப்ப திருமண நேரத்திலே அவர் ஒரு நன்கொடையா கொடுத்திருந்தார் என்றால் அது திரும்ப பெற முடியாதுன்னு சொல்றது. அடுத்தது தர்மஸ்தாபனங்களுக்கான நன்கொடை. கிஃப்ட் எஃபெக்டிங் டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சேரிட்டபிள் அதாவது தர்மஸ்தாபனங்கள் அதற்கு கொடுத்த நன்கொடையையும் திரும்ப பெற முடியாது. சிலது திரும்ப பெறுவதற்கான உரிமை கைவிடப்பட்ட நன்கொடை. அது அதிலேயே எழுதப்பட்டிருக்கு, இந்த நன்கொடை திருப்பி பெறப்பட முடியாது என்று எழுதப்பட்டிருந்தால் அந்த நன்கொடையை வந்து அவர் காலத்திலையும் திருப்பி பெற முடியாது. இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த கேள்வியும் வந்திருக்கு, பார்த்தேன் பழைய பேப்பர்ல, பாஸ் பேப்பர்ல கிடக்குது கேள்வி. அப்ப கண்டியன் சட்டத்துல இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் இதுல கொடுத்த நன்கொடையை மீளப்பெறலாம். மீளப்பெறைக்குள்ள எந்த ஒரு தரப்புக்கும் அறிவிக்க தேவையில்லை, அவர் திரும்ப மீளப்பெறலாம். ஆனால் அப்படி கொடுத்த நன்கொடையிலையும்
சில நன்கொடைகளை வந்து அவர் மீளப்பெற முடியாது என்றதை கண்டியின் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்த சட்டம் கட்டளை 1939 குறிப்பிடப்பட்டிருக்குது. கோயிலுக்கு கொடுத்த நன்கொடையை திரும்ப பெற இயலாது, திருமண மதிபலனுக்கான நன்கொடையை திரும்ப பெற இயலாது, தர்மஸ்தாபனங்களுக்கான நன்கொடையை திரும்ப பெறப்பட முடியாது, திரும்ப பெறுவதற்கான உரிமை கைவிடப்பட்ட நன்கொடை சிலவு கொடுத்தா பெறப்பட முடியாது. இதுதான் கண்டியன் சட்டத்துல உள்ள சில அம்சங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழுக்க சொல்லல, முழுக்கண்ட நீங்க போய் வாசிக்க வேணும். ஈவன் இன்டர்நெட்ல போய் வடிவா தேடி பார்த்து வாசிக்கலாம். என்னென்ன தேவைகள் பெறும் இன்றைக்கு. அதாவது கண்டியன் சட்டத்தை பற்றி கேட்கிறேன், இப்ப கேட்கலாம், அடுத்ததுக்கு போகுது. ரைட், அடுத்தது தேச வளமை சட்டம். இதுவும் ஒரு வளமை சட்டம். தேச வளமை சட்டம் இது யாழ்ப்பாண தமிழரின் பண்டைய நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டது. யாழ்ப்பாண தமிழர் என்றேக்க அதுல ஒரு நடைமுறையில உள்ள ஒரு சட்டம். யாழ்ப்பாண தீபகற்பம் என்ற பெனின்சுலா வசிக்கிற யாழ்ப்பாண தமிழர்களுக்கு பொருந்தும். அப்ப இதுல வந்து யாழ்ப்பாண தமிழருக்கு எல்லா தமிழர்களுக்கும் பொருந்துமான்னு சொன்னா இல்லை. ஜப்னா பெனின்சுலா என்று சொல்லப்படுகிறது. applies to Jaffna Tamils who reside in Jaffna Peninsula. It based on ancient customs of Jaffna Tamil. இப்ப இந்த ஒரு சட்டம் ஒரு பெரிய சட்டம். அது இது ஒரு பழமையா வந்த ஒரு சட்டமா வந்து ஒன்று இருக்குது. இதுல இந்த சட்டம் வந்து பல நடைமுறைகளை கொண்டிருக்குது. இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆன சட்டம் நிறைய இருக்கு. ஆனா அங்க இருந்த ஆக்கள் இந்த சட்டங்கள் அவர் வாய் வழியா வந்து கன பேருக்கு தெரியும். இந்த சட்டங்கள் அந்த முறை இந்த முறை எல்லாம் சொல்லிடுவாங்க. வந்து சக்கடத்தாரன் இருந்தால் சக்கடத்தாரன் சொல்றது சட்டத்தரணின் செயலாளர் சக்கடத்தாரன் சொல்றது. அவர்கள் இதற்கும் தெரியும். இதோட ஊர்ல உள்ள படிக்காதவைக்கும் இந்த சட்டங்கள் கதைக்க தெரியும். இரண்டாவது பழமையில வந்த சட்டங்கள். இந்த சட்டம் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கு. யாழ்ப்பாணத்துல இப்ப மன்னார்ல சில பேருக்கு பொருந்தும். வேறு இடங்கள்ல வவுனியா அங்கன்னு பார்த்தா வராது. ஆனா இதுல இதுக்கு ஒரு 1988 அது அண்மையில உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு கிடக்கு. தேச வளமை சட்டம் வந்து தேச வளமை சட்டம் தனிப்பட்ட சட்டம் யாழ்ப்பாண தமிழர்கள் நாட்டில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். மேலும் அது நாட்டில் எங்கிருந்தாலும் அவர்களின் அசையும் அசையாத பொருட்களுக்கு பொருந்தும். இந்த தேசவளமை சட்டம் வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் அவர்கள் இந்த நாட்டுல எங்க வாழ்ந்தாலும் அவர்களுக்கு அது பொருந்தும். அதை விட அவர்கள் இந்த நாட்டுல எங்க சொத்து வச்சிருந்தாலும் அது அசையும் அசையாத மூவபிள் இம்மூவபிள் சொத்துக்கள் எது இருந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். அப்ப இந்த சிவஞானலிங்கம் சுந்தர்லிங்கம் என்ற வழக்கில 1988 ஆண்டுல உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பின்படி தேச வளமை சட்டத்தை பற்றி கிளியரா ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அண்மை காலத்துல வழங்கப்பட்ட தீர்ப்பு. தேச வளமை சட்டம் பழமையில வந்தாலும் 1706 ஆண்டு டச்சுக்காரலால குறியிடப்பட்டது. என்கோடட் சட்டமாக்கப்பட்டிருக்குது. முந்தி பழமையில இருந்தது. பிறகு 1806 ஆண்டுல தேச வளமை சட்டம் ஒழுங்குமுறை எண் 18 பிரிட்டிஷ் இயற்றியது. அதாவது சொல்லப்பட்டது இதுல தேச வளமை was codified by Dutch in 1706
British enacted the Desolame Regulation number 18 of 1806. Other relevant laws are Ordinance number 5 of 1869. இதில் கொஞ்சம் ஞாபகம் நீங்க வச்சிருக்கணும் எழுதுறதுக்கு. Matrimonial Rights and Inheritance Ordinance of 1911 amended by Ordinance number 58 of 1947. இதில் 1947 ஆண்டில் 58ஆம் கட்டளை சட்டத்தால் திருத்தப்பட்ட 1911ஆம் ஆண்டின் திருமண உரிமை மற்றும் மரபுரிமை சட்டம் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் என்பது மரபுரிமை, மரணசாதனமற்ற சொத்துக்கள் இருக்குது. இந்த தேச வளமை சட்டத்துல வந்து பழைய சட்டங்கள் தானே வளமையில கணக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. சாதி அடிப்படையிலானது, அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்று சொல்றது சல்வேரி, ஸ்லேவேரி, அடிமைத்தனத்தை பற்றி இருக்குது. மற்றது திருமணம், திருமண உரிமைகள், மேரிட்டல் ரைட்ஸ், பாதுகாவலர், கார்டியன்ஷிப், அடாப்ஷன், தத்தெடுக்கிறது, பெற்றோர் மற்றும் குழந்தை, the law of parent and child அதில் சொல்லப்பட்டிருக்கு, குழந்தைகள் மற்றும் பெற்றோர் சட்டம். இன்டெஸ்டேட் சக்சஷன், மரண சாசனமற்ற சொத்து கையாளர். இன்டெஸ்டேட் என்பது மரண சாசனமற்ற ஒரு ஆள் இறந்திருப்பார், அவருடைய எந்த ஒரு இதுவும் எழுதாம போயிருந்தோ அதில் எப்படி கையாளுறது, எப்படி அதை கையாளுறதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை விட இந்த ஒட்டி என்ற விவசாய லோன் இருக்கிறது. மற்றது இந்த அடிமைத்தனம் அப்படி கணக்கெல்லாம் இருந்தது என்று அந்த காலத்துல பண்ண முறை அதெல்லாம் இருக்கல நிறைய இருந்ததுகள். ஆனா இதுகள் எல்லாம் இப்ப வந்து இந்த முன்னுரிமை உரிமைகள் எல்லாம் கணக்க வந்து இப்ப வந்து கணக்க வழக்கொழிந்து போயிருக்கிறது தேச வளமை சட்டத்திலே. சில முறைகள் இப்ப இந்த காணி உரிமை அதுகள் எல்லாம் இருக்குது. இப்ப இதுல பாக்க இப்ப சீதனம் கொடுக்கறது, தாலி கட்டுறது, தாலி என்றது ஒரு முறையா இருக்குது. அப்ப தாலி கட்டி சீதனம் கொடுத்து திருமணம் செய்கிற முறைகள் இருக்குது. செய்தால் அந்த சட்டத்துல தேச வளமை சட்டத்தின் முறைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த முறைகள்ல இன்னும் சாதி, அடிமைத்தனம், திருமணம், திருமண உரிமைகள், பாதுகாவலர், தத்தெடுப்பு, பெற்றோர் மற்றும் குழந்தையின் சட்டம், மரண சாசனமற்ற சொத்து கையாளல், முன்னுரிமை உரிமைகள். நவீன காலங்களில் பல விதிகள் வழக்கற்று போய்விட்டன. இப்ப இதுல இன்னொரு முக்கியமானது இந்த சொத்து இதழ்ல தேடிய தேட்டம் என்று சொல்றது. தேடிய தேட்டம் என்று சொன்னா திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சம்பாதிச்ச சொத்து, திருமணத்துக்கு பிறகு தேடின சொத்து. இப்ப இது வந்து அவர்கள் பரம்பரை சொத்து இல்லை, அவர்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு தேடின சொத்து. இதை அவர்கள் தங்களோட விருப்பப்படி பகிரலாம் இந்த தேடின சட்டத்தை. அப்ப இதுல வந்து சில இடங்கள்ல பிரச்சனை பெறும். இந்த இதுல தனக்கு உரிமை இருக்கு அப்ப அப்படின்ட்டு யாரும் கேட்கலாது. ஆனா மனைவிக்கு இதுல பாதி பங்கு இருக்குது, மற்றவர்களுக்கு கேட்கல. அவர்கள் தாங்கள் கணவன் மனைவி விரும்பினபடி அதை பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா தனிப்பட்ட விருப்பப்படி, ஒரு ஆளுடைய தனிப்பட்ட விருப்பப்படி மரபுரிமை, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றது, பிதிரார்ஜித சொத்தை வந்து பங்கிட முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றது பிதிரார்ஜித சொத்து, அதாவது மரபுரிமை சொத்து, அவைந்த பரம்பரை சொத்தை வந்து அப்படி தனிப்பட்டாக்க பிரிக்கலாது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தாய் தப்பன் செத்து அவன் இறந்துட்டால், அம்மாண்ட சீதன சொத்து இறந்துட்டு சொன்னா அவன் எல்லாரும் கையெழுத்து வச்சு கொடுக்கணும். எல்லாரும் கையெழுத்து வச்சு தான் அந்த சொத்தை வந்து மற்ற ஆளுக்கு மாத்தி கொடுக்கறது. ஒரு ஆளின் சைமுறை வச்சு அல்ல அப்பா கையெழுத்த நீ வச்சு அப்படி கொடுத்தெல்லாம் செய்ய முடியாத முறை இருக்கு. இந்த தேச வளமை சட்டத்துல பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில அநேகமாக பார்த்திருப்பீங்கள். இப்ப ஒரு பெண் வந்து அவரோட கையெழுத்து வைக்கும் போது ஒரு படிவத்திலே அல்லது ஒரு பத்திரத்துல கையெழுத்து வைக்க அவரும் கணவரும் வந்து கையெழுத்து வைப்பார். தேச வளமை சட்டத்தின்படி அந்த பெண் வைக்கின்ற கையெழுத்தோட கணவரையும்
எடுத்துக்கொள்வார்கள். அப்ப இதுகள் வந்து இன்னும் விவாதத்துக்குரிய பொருளாக இருக்கிறது. படித்த பெண்ணா இருந்தாலும் அவர் தனது ஒபிஷியல் கெப்பாசிட்டியில வைக்கல, அவர் பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் வைத்துக் கொள்வார். ஆனால் ஒரு சொத்து பற்றிய தங்களுடைய சொத்து பற்றி கையெழுத்து வைக்கல, 2 பேரும் கையெழுத்து வைக்க வேணும். இந்த முறைகள் இன்னும் இருக்கு தேச உடைமை. அப்ப இதை வச்சு நீங்க விவரமாக கூட பார்க்க வேண்டி வரும் என்றால் அதிகமாக நீங்க வேறு சில இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வங்கிகளோட தொடர்பட்டதாக இருக்கு. அடுத்ததாக முஸ்லிம் சட்டம். முஸ்லிம் தனியார் சட்டம். முஸ்லிம் தனியார் சட்டம் என்றது இது இந்த சரியா சட்டம் அல்லது இஸ்லாமிய சட்டத்திலிருந்து வேறுபட்டது. சரியா சட்டம் என்றது அது வேற, லாபம் பங்குற சட்டம் அது இருக்குது. அப்ப முஸ்லிம் சட்டம் வந்து வேறுபட்டது. அது சரியா சட்டமா இல்ல இஸ்லாமிய சட்டத்திலிருந்து வேறுபட்டது. ஆனால் முஸ்லிம் சட்டத்தில இஸ்லாமிய சரியா சட்டத்தின் சில அம்சங்கள் இருக்குது, உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. இப்ப முஸ்லிம்களின் தனிப்பட்ட விஷயங்களான திருமணம், விவாகரத்து, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முஸ்லிம் சட்டத்தால நிர்வகிக்கப்படுகிறது. அதாவது பிரைவேட் மேட்டர்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் governed by Muslim law in marriage, divorce, custody and maintenance. இப்ப இதுலயும் சில அம்சங்கள் மட்டும்தான் நாங்க இதுல பார்க்கிறோம். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் முஸ்லிம் சிறப்பு சட்டம் இதுக்கு பொருத்தும். Family law related issues, the Muslim special law applicable. Muslim special law சிறப்பு சட்டம் இதுக்கு பிரயோகிக்கப்படும். மரண சாசனமற்ற சொத்துக்கள் தொடர்பாக எழும் பிரச்சனைகள் இன்டெஸ்டேட் சொல்றது. வாரிசு மற்றும் நன்கொடைகள் தொடர்பான பிரச்சனைகள் 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் இன்டெஸ்டேட் வாரிசு கட்டளை மற்றும் 1951ஆம் ஆண்டின் திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்தின் திருத்தங்கள் மற்றும் சட்டம் 13உடன் தீர்க்கப்படுகின்றன. இதுல சட்டங்கள் இந்த முஸ்லிம் சட்டத்துக்கு சொத்துக்கள் நான் சொன்ன மாதிரி சொத்துக்களுடன் பார்படுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா issues related to intestate succession and donations are dealt with Muslim Intestate Succession Ordinance number 10 of 1931 and subsequent amendments, Act number 13 of 1951, Marriage and Divorce Act. 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் இலக்க சட்டம் இன்டெஸ்டேட் சொல்றது மரண சாதனமற்ற வாரிசு கட்டளை மற்றும் 1951ஆம் ஆண்டின் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் திருத்தங்கள் மற்றும் இந்த சட்டங்கள் தான் பாவிக்கப்படும். இதற்கு 1956ஆம் ஆண்டின் முஸ்லிம் மசூதிகள் மற்றும் தொண்டு அறக்கட்டளை வக்ஃபின் 251 அதுகளுக்கு முஸ்லிம் மசூதி இந்த அறக்கட்டளை சம்பந்தமாக உள்ள சட்டம் 1956 என்று சொல்லப்பட்டு கிடக்கு. மற்ற முஸ்லிம் சட்டத்துல இன்னொரு அம்சம் இருக்கிறது, அண்டர் மேரேஜ். அதாவது முஸ்லிம் பெண்கள் 18 வயதுக்கு கீழே திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அது ஒரு அம்சம் இருக்கு. அதையும் வங்கிகளுக்கு எங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு சொன்னால் வங்கிகளின் இதுல இப்ப எங்களுக்கு மேஜர் மைனர் இருக்குது. திருமணமான பெண் மேஜர் என்று கணிக்கப்படுவார். இப்ப இதுல 18 வயதுக்குள்ள திருமணமானால் அவர் மேஜர் என்று வங்கியால கணிக்கப்படுவார். அப்ப ஆனபடியால் இதை நீங்க இங்க நான் இதை குறித்திருக்கிறேன். 1951 முஸ்லிம்களின் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் பலதார மனம் பிரிவு 24(1) 24(4). இப்ப முஸ்லிம்கள் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் பலதார மனம் பிரிவு 24 24(4). ஒரு மனிதர் மேன் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால்
எல்லோரையும் சமமாக நடத்தல் வேண்டும் என்ற சட்டம் உண்டு. அதுல இருக்குது ஒரு முஸ்லிம் சட்டத்துல உள்ளது 1951 முஸ்லிம்களின் திருமணம் மற்றும் விவாக சட்டத்தின் பலதார மனவிரி. 4 பேரை திருமணம் செய்யலாம். ஆனால் திருமணம் செய்யறால் அவர் எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக முஸ்லிம்களோட திருமணம் மற்றும் பராமரிப்பு பிணக்களை கவனிக்க ஒரு சிறப்பு நீதிமன்ற அமைப்பு இருக்குது. குவாசி என்று கிடந்து காதி நீதிமன்றம் என்று இருக்குது. இந்த திருமணம் இதுகளை இதுல கொஞ்சம் டீட்டெயிலா இருக்குது. நான் அந்த டீட்டெயிலா எடுக்க இல்லைன்னா இதுல இந்த பதிவு திருமண பதிவுகள் அதுகள் எல்லாத்துக்கும் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவார். அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதுல சமூகத்துல முஸ்லிம் சமூகத்தில ஆண்கள் எத்தனை பேர் என்று சொல்லி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சிறந்த ஆட்களை தெரிவு செய்து அவர் அந்த மன்றத்துக்கு ஆட்களை நியமிப்பார் என்றெல்லாம் ஒரு குறிப்பா அந்த அமைக்கிற முறை இருக்குது. நீங்கள் விவரத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. அதுல தேவைப்பட்டால் நீங்க அதுல படித்துக் கொள்ளலாம். மற்றது நாங்கள் இதுல வார இந்த முஸ்லிம் சட்டத்துல கடைசியா வார முக்கியமான ஒரு அம்சம் சொல்ற டிஸ்போசல் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது சாதாரணமா தெரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றேன். இது என்றால் இது பின்னுக்கு எங்களுக்கு இந்த பங்களிக்கிறது பகிர்ந்தளிக்கிறது இறந்தவருடைய மரண சாதனமற்ற ஒருத்தருடைய சொத்துக்களை பகிர்ந்தளிக்கிற முறை திரும்ப நாங்க பார்ப்போம். சிலபஸ்ல இருந்து படிக்கிறதா இருந்தா வீடியோவா படிக்க வேணும். இது முதல் சட்டங்களை பற்றி தெரியக்குள்ள உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஒரு அறிமுகத்துக்கு இதுல தந்திருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இறந்த நபர்களின் நிதிகளை பகிர்ந்தளித்தல். அப்ப இதுல ஒருவர் இறந்தால் முஸ்லிம் சட்டத்துக்கு கீழே அதுல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நான் பார்த்தேன் நடக்குது குர்ஆன்ல திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன வழியில செய்யணும். இப்ப தாய், தந்தை, கணவர், மனைவி, மகள், சகோதரர், அதே தாய், முழு சகோதரி ஃபுல் சிஸ்டர், அதே தாய், துணை சகோதரி கன்சங்கியன் சிஸ்டர்னு சொல்றது, பகிர்ந்து கொள்ளும் மரபுரிமை, இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தாய், தந்தை, கணவர், மனைவி, மகள், சகோதரர், அதே தாய், முழு சகோதரி என்று அதே ஒரே சகோதர தாயா இருக்கணும். துணை சகோதரியை பகிர்ந்தோல் மரபுரிமை கன்சைன் சிஸ்டர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த முறையில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அநேகமாக இந்த முஸ்லிம் சட்டத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இப்ப தேச வளமையில அப்படி எல்லாருக்கும் பெருமன்னு சொல்லலாம். சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கு, வித்தியாசம் போய் பார்க்கலாம். ஆனா முஸ்லிம் சட்டத்துல எல்லாருக்கும் இருக்கு பங்கு. இதுல பார்த்தோம்னு சொன்னால் மகனுக்கு பங்கு, மகன் அதாவது இறந்தவருடைய மகனின் பங்கு மகளை போல 2 மடங்கு. மகனுக்கு மகளுக்கு என்ன கிடைக்கும் அதை போல 2 மடங்கு மகனுக்கு. அப்ப அதே மாதிரி பிரிக்க வேண்டும். அதே போல ஆண் பெண் இருவருக்கும் பரம்பரை பங்கு இருக்குது. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள விகிதம் 2:1 2க்கு 1 சொல்லப்பட்டிருக்கு. மகளின் பங்கு 1/3 என்றால் 2 அல்லதுக்கு மேற்பட்டது என்றால் அரைப்பங்கு. இதுல மகள் ஒரு ஆளுண்டா 1/3, 2 அல்லதுக்கு மேற்பட்ட மகள் என்று சொன்னா அதுல அரைவாசி தான். அப்படி பிரிச்சு கொண்டு போகும். இதே போல பெற்றோருக்கு பங்கு, இறந்தவருடைய பெற்றோர், இறந்தவர்களுக்கு குழந்தை இருந்தால் பெற்றோருக்கு 1/6 கிடைக்கும். இறந்தவர் டிசீஸ்ட் சொல்றது, இறந்தவர்களுக்கு குழந்தை இருந்தால் ஒரு தாப்பனுக்கு 1/6 தாய்க்கு 1/6 என்று கிடைக்கும். இப்ப இறந்தவருக்கு குழந்தை இல்லை என்றால் 1/4 பங்கு, 1/4, தாய்க்கு 1/4, தாப்பனுக்கு 1/4. இதே போல இறந்தவருக்கு ஒரு சகோதரர் இருந்தால், இறந்தவருக்கு ஒரு சகோதரர் இருந்தால் தாய்க்கு 1/6 கிடைக்கும். இறந்தவருக்கு ஒரு சகோதரர் இருந்தால் 1/6 பங்கு. மற்றது இதை இன்னொரு 5வது முறை, கணவர், மனைவி, சகோதரர், சகோதரியின் பங்கு. கணவர் இருக்கார், மனைவி தான் இருந்தது. கணவர் என்று சொல்லிக்க மனைவி இறந்திருந்தார், அல்லது மனைவி இருக்கிறா கணவர் இறந்திருந்தார், சகோதரர் சகோதரியின் பங்கு என்னென்றால் குழந்தை இல்லை என்றால், இறந்தவர் குழந்தை இல்லை என்றால் கணவற்ற பங்கு அரைப்பங்கு.
குழந்தை இருந்தா கணவருக்கு கால் பங்கு. மனைவியின் பங்கு குழந்தை இல்லை என்றால் கால் பங்கு, குழந்தை இருந்தால் 1/8. சகோதரர் சகோதரி பங்கு, அதாவது இறந்தவருடைய சகோதர சகோதரி பங்கு, குழந்தை இருந்தால் 1/6 வரும், குழந்தை இல்லை என்றால் 1/3, அதாவது கூட கிடைக்கும். இது ஒரு நீண்ட ஒரு பட்டியலா போகும் பிரிக்கிறது இதில் பொறுத்து. இதுக்கு நான் ஒரு கிளையில வேலை செய்ய எனக்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு சிறிய தொகை இருந்தது, தாப்பன் இருந்தது, அப்ப சகோதரன் சொல்லி கொண்டு வந்தால் அதில் ஒரு 75 ரூபா இருந்தது. 75 ரூபாயை தர சொல்லி கேட்டால் நாங்களே நின்று கொடுக்கிறது. எத்தனை சகோதரம் என்றால் 7-8 பேர். 7-8 பேருக்கு 75 ரூபாய் பிரிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? அவ்வளவு பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் கொண்டே இங்கே போகும். இவ்வளவுக்கு நாங்கள் பிரிக்கிற முறைமை. ஆனா அது சமய முறைப்படி அந்த சட்டப்படி சொல்லிடுறது நாங்கள் செய்யலும். அது என்னென்ன மாதிரி பிரிக்கலுமோ அதுதான் செய்யக்கூடியதாக இந்த சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துல நான் சொன்னேன் இந்த முறைகளைத்தான் நான் உங்களுக்கு இப்ப இதுல கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன். நான் இதுல சட்டத்தின் ஒரு உங்களுக்கு சட்டத்தின் அறிமுகமா இந்த இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதுல இன்னும் ஒன்று சொல்லாமல் இதுல உங்களுக்கு தரப்பட்ட நோட்ஸ்ல இல்லை, ஆனால் அடுத்த முறை தரைக்கு அந்த நோட்ஸை முதலே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்புறேன். அதை இப்ப நான் விளங்கப்படுத்தி சொல்றேன். என்னென்னா அதுல இதான் இன்றைய நான் உங்களுக்கு அனுப்பின நோட்ஸ்ல உங்களுக்கு சொன்ன இது. ஏதாவது நீங்க கேட்கறதா இருந்தா கேட்கலாம். சில நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேட்கலாம். போயிட்டீங்களா இருக்கிறீங்களா தெரியாது. ஏதாவது விளக்கம் கேட்கிறதா கேட்கலாம். இன்னும் ஒரு 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 5 நிமிஷம் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்று ஒன்று சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது சட்டங்களை பொருட்கோடல் செய்கிறது. பொருட்கோடல் செய்கிறது எப்படி என்று ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
அது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்ற சட்டத்தின் விளக்கம். இதுக்குரிய நோட்ஸ் வந்து அடுத்த முறையோட சேர்த்து உங்களுக்கு தருவேன். அதுக்குரிய டெபினிஷன் வந்து வரும். ஒரு எழுத்தில் வெளியிடப்பட்ட குறிப்பிட்ட சட்டம், அதுதான் சொல்றது. ஒரு எழுத்து வடிவிலான சட்டத்தை தான் சொல்றது ஸ்டாட்யூட். ஸ்டாட்யூட் சொன்னா அது வந்து ஒரு சட்டமாக்கப்பட்ட ஒரு சட்ட சபையால, அதாவது பாராளுமன்றமோ இன்னத்தால் சட்டமாக்கப்பட்டது, ஒரு நிறுவனத்தால் சட்டமாக்கப்பட்டதுதான் சட்டமாக சொல்றது. ஒரு எழுத்தில் வெளியிடப்பட்ட குறிப்பிட்ட சட்டம் ஒன்றை அறிவிக்கும் அல்லது தடை செய்யும் அல்லது கட்டளையிடும் ஒரு சட்டத்தின் செயல். ஒரு சட்டம் அல்லது மாநில அல்லது கூட்டாட்சி மட்டத்தில் ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எழுதப்பட்ட சட்டமாகும். ஒரு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட எழுதப்பட்ட சட்டம் தான் இந்த ஸ்டாட்யூட் சொல்றது. சட்டம் அல்லது ஒரு அமைப்பின், ஒரு நிறுவனத்தின் அமைப்பு விதி. உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துல ஒருவரை நியமனம் செய்யணும் அல்லது அவருக்கு நிறுவனம் ஒரு வேலை கொடுக்கணும் இருந்தால் அந்த நிறுவனத்தின் சட்ட அமைப்பு விதியின்படிதான் நாங்கள் அவரை தெரிவு செய்ய முடியும். இது வந்து தோட்டம் வந்து லத்தீன் இருந்தால் ஸ்டேட்டஸ் என்று சொல்லி தோன்றி பிறகு ஆங்கிலமும் பழைய பிரெஞ்சு மொழியும் சேர்ந்து ஸ்டாட்யூ என்று மாறினது. இந்த ஒரு அதாவது இந்த சட்டத்துக்கு வந்து வியாக்கியானம் அல்லது பொருட்கோடல் செய்கிற அதிகாரம் வந்து இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். எங்களுக்கு சட்டம் நாங்க படிச்சுனாங்க தெரிய மட்டும் நாங்க செய்ய முடியாது. நீதிமன்றம் தான் இதை வியாக்கியானம் செய்யும். இப்ப நீதிமன்றம் வியாக்கியானம் செய்கிறது எப்படி என்று சொன்னால், அப்ப சில நேரத்துல ஒரு சட்டத்தை வியாக்கியானம் செய்யக்குள்ள அதிண்ட சொற்கள் வந்து வெறும் பிளெயின், அது வெறும் நேரடியான அர்த்தத்தை கொண்டிருக்கும். அப்ப அதுல பிரச்சனை இராது. அப்ப நீதிமன்றம் வந்து நீதிபதி அதுக்கு நேரடியான வந்து வியாக்கியானம் செய்து கொள்வார். ஆனா அநேகமான சந்தர்ப்பங்கள்ல வந்து நீதிபதியால தீர்க்கப்பட வேண்டிய சட்டத்துல வார்த்தைகளில் சில தெளிவற்ற தன்மை இருக்கும். தெளிவற்ற தன்மை அல்லது மயக்கமான நிலைமை அல்லது பல பொருளை கொடுக்கின்ற தன்மை அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடும். அப்படியா இருக்கிற நேரத்துல வந்து அதை என்னண்டு அதுக்கு பொருட்கோடல் கொள்றதுன்றது நீதிபதி தீர்மானிக்க வேண்டி இருக்கும். அப்படியான நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்றால், நீதிபதிகள் பல்வேறு கருவிகள் அல்லது சட்ட ரீதியான விளக்கங்களின் முறைகளை பயன்படுத்துவீங்க. அப்படி செய்யறதுதான் இதுல வந்து பாரம்பரிய விளக்கங்கள், முதல் ட்ரெடிஷன்ஸ், பழைய முறைகள் அல்லது பழைய உதாரணங்கள் எடுப்பினம், வரலாறு, மற்ற இந்த நோக்கங்கள், அதுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து தங்களுடைய பொருட்கோடலை கொண்டு தீர்ப்புகளை வழங்குவார்கள். இதுதான் சொல்றது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், சட்டத்தின் வியாக்கியானம். சில நியதி சட்டங்கள் இப்ப இருக்கு, உருவாக்கின சட்டங்களை பாராளுமன்றம் உருவாக்கி, மாகாண சபைகளை உருவாக்கி இப்படிலாம் இருக்கு. உதாரணத்துக்கு இலங்கை அரசாங்கத்துல இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பு இருக்கு, உருவாக்கி பாராளுமன்றம் உருவாக்கி இருக்கு. அதே போல உதாரணத்துக்கு 2015ஆம் ஆண்டின் சட்ட எண் 1 அடைபிடிப்போருக்கான திருத்தம், இது வந்து மத்திய மாகாண சபையினால நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அடைபிடிப்போர் செலுத்த வேண்டிய உரிம கட்டணம், அதாவது லைசன்ஸ் ஃபீ, அது என்ன முறைமையில ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மாகாண வருவாய் ஆணையாளருக்கு அடைபிடிப்போர் மற்றும் இந்த சட்டத்தால் திருத்தப்பட்ட அவரது வருடாந்த உரிமம் பற்றிய விவரங்களை வழங்குகிறது. அந்த சட்டம் வந்து திருத்தப்பட்டு சொல்லப்படுகின்றது. அதே போல வீதி அபிவிருத்தி அதிகார சபை 2003ஆம் ஆண்டின் சட்ட எண் 2, அது மத்திய மாகாண சபையால வந்து ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம், பாஸ் பண்ணி இருக்கிறோம், நிதி சட்டம் உண்டு. அந்த சட்டத்தில் என்ன செய்யணும் என்றால், அதன் மூலம் வந்து அங்க உருவாக்கி இருக்கிற மத்திய மாகாண சபைக்கு அதில் அந்த வேலைகளை திருத்தப்படுத்துறதுக்கான அத்தகைய அதிகாரத்தின் அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை குறிப்பிடுவதற்கும் அதனுடன் தொடர்புடைய அல்லது தற்செயலான விஷயங்களை வழங்குவதற்கும் மத்திய மாகாணத்தின் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினை நிறுவுவதற்கான ஒரு சட்டம் தான் இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் 2003ஆம் ஆண்டின் சட்ட எண் 2 வந்து மத்திய மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னா சில நியதி சட்டங்கள், ஸ்டாட்யூட்டரி லோஸ் சொல்லி விளக்கம் சொன்னார். அப்ப இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லோ என்று சொல்றது சட்டத்தை வியாக்கியானம் அல்லது பொருட்கோடல் செய்கின்ற அதிகாரம்
நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த நீதிமன்றம் செய்கின்ற பொற்கோடலையும் திருப்தி அடையாவிட்டால் உச்ச நீதிமன்றத்தில், அதாவது உயர் நீதிமன்றத்தில் போய் அதற்குரிய இறுதியான பொற்கோடல் செய்யப்படும். இன்றைய இந்த சட்டம் அறிமுகம் பற்றிய இந்த இன்றைய பாடம் இதோட நிறைகிறது. நன்றி.